வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குநரகம் நடத்தும் இந்த இணையவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியை ஆசானின் வழியில் நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் தொண்டர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை தொடங்குகின்றேன். நாம் இன்று அகத்தாய்வு செய்முறையை பற்றி விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி முதல் நாள் 1ஆம் தேதி இதே போல அன்னைக்கு அகத்தவம் செய்முறை விளக்கம் செய்முறைகளை பற்றி விளக்கி கூறினேன். இப்ப இந்த 1ஆம் தேதி அகத்தாய்வு செய்முறை. இந்த அகத்தவம் அகத்தாய்வும் இரண்டும் சேர்ந்ததுதான் மனவளக்கலை சாதனை. மனவளக்கலை என்பது என்னன்னா, மனதுக்கு அறிவுதான் வளம். அதாவது இப்ப சுருக்கமா புரிஞ்சுக்குங்க, மனிதன் துன்பப்படுகிறான், உடலால் உடல் நோய், மனதில் நிறைவு பெறாத ஆசைகள், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசைகள், இன்னும் ஆசை இருந்துகிட்டே இருக்குது. இப்ப அம்மா படிச்சாங்க இல்லையா, எல்லா பொருள் இருக்கு, இன்னும் வேணுங்கிற ஆசை இருக்குதே. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள்னா கடப்பொருள், இன்னொன்னு உயிர் பொருள் உறவு, அதான் நட்பு நலம் புகழ். இல்ல பொருள் உறவு இல்லாம, உயிர் பொருள் சடப்பொருள் உறவு இல்லாம வாழ்க்கையே இல்லை. இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்காகத்தான் இந்த உலகைக்கு மனிதன் வந்திருக்கிறான். வந்தது யாரு? இறைவன். அதானே எல்லாருக்கும் தெரியும்ல. தெய்வம்தான் மனுஷனாக வந்திருக்கிறது. உருவமில்லாத தெய்வம், அது அறிவும் ஆற்றலும் சுத்தவெளி மெய்ப்பொருள். அதுதானே எழுச்சி பெற்று தன் எழிலை தானே ரசிப்பதற்கு விருப்பம் கொண்டு, மகிழ்ச்சி அருமையா சொல்லுவாங்க, தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். அதுக்குதான் பைம்பூதங்களாகி, ஐம்பூதங்கள்ல தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனை வெளிப்படுகிறது. அதை ரசிப்பதற்கு, புரியுதுங்களா? ஐம்புலன் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கெட்டே உலகு. அதை ரசிப்பதற்கு தான் மனிதனாக வந்திருக்கிறான். விலங்குகள், ஐந்தறிவு ஜீவன்கள் இருக்கின்றன, அவைகள் மனிதனை போல் ரசிக்குமா? சும்மா சாதாரணமா சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரியும், உள்ளதை உள்ளபடி உணரும், அவ்வளவுதான். அது தேவைகளை நிறைவு செய்கிற போது இயற்கை தேவைகள், அதற்கு துன்பம், இயற்கை துன்பம், பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கல்வி பொருள் உந்து வேகம், இந்த துன்பம் வரும்போது அந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த துன்பத்தை போக்குகிறது. அது அமைதியாக வாழுகிறது. அது ரசிப்பதில்லை, மனிதன் தான் ரசிக்கிறான். தாம்பத்திய உறவு கூட விலங்குகள் இனச்சேர்க்கை செய்வது துன்ப உணர்வு, ஒரு உறுத்தல். அது கழிவு பொருளை வெளியேற்றுவதற்கு தான் அது உறவு வச்சிருக்குது. மனிதன் அதுக்காக வச்சிருக்கிறான். சாப்பிடுது, மாடு புல்லு மேயுது, அது பசி என்ற துன்பம். மனிதன் என்னாலும் ஒரே உணவை சாப்பிடுவானா? சொல்லுங்க. கத்திரிக்காய் சாம்பார், நாள்தோறும் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிடுவீங்களா யாராவது? முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க. மாதிரி சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இயற்கையை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி இதை ரசித்து இன்புறுவனும். அதுக்குத்தான் மனிதனாக வந்தாங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கணும். பேடியாக பிறந்தால் திருமண வாழ்க்கை இன்பம் இல்லை. புரியுதுங்களா?
அவன் இளமை பருவத்துல பொருள் ஈட்டுவதற்கு கற்றுக்கொள்கிறான். சமுதாயத்தோடு இணைந்து அறவழியில் பொருள் ஈட்டி இன்பங்களை துய்ப்பணும். பொருள் இன்பங்களை தானே திருவள்ளுவர் அதான சொல்றாரு. அதான் தன்னை அறிந்து அந்த அறத்துப்பால்ல என்ன சொல்றோம்? இறை உணர்வு. எல்லாரும் ஒண்ணுதான். தெய்வம்னா என்னது? மெய்ப்பொருள் ஒன்றே அனைத்துமாக இருக்கிறது. இதுதான் இறைஞானம். எப்பொருள் எத்தன்மைத்தானும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? ஆதி பகவன் முதற்றே உலகு வாழ அறிவன் சொல்றாரு இல்லையா? அப்போ இறை உணர்வு அறநெறி வந்துடும். இறை உணர்வு வந்த உடனே அறநெறி வந்துடும். இறை உணர்வுனா என்ன? எல்லாரும் சமம், இறைவனே அனைத்துமாக இருக்கிறான். அன்பு அன்பு மரண உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்பு மலர்கிறது. அறவழியில பொருள் ஈட்டி வாழ்க்கை துணையோடு உலக இன்பங்களை புலன் இன்பங்களை துய்ப்பதுதான் வாழ்க்கை. அறம் பொருள் இன்பம். அதுல மன நிறைவு வந்தால் அதுவே வீடு பேரு. பிறவி தொடராது, பிறவி பெருங்கடல் நீந்தி விடுவான். ரணங்க திருக்குறள் சொல்லுது, வாழ்வியல் நூலு. இதுதான் வாழ்க்கையை பற்றிய அறிவு. வாழ்க்கையை பற்றிய அறிவு. அந்த அறிவு தான், அதான் அதுதான் அகத்தாய்வு. இந்த வாழ்க்கைன்னா என்ன மாதிரி சொல்றார். அகத்தாய்வு பயிற்சி. வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கு. வாழ்க்கையை விளங்காமல் வாழ்வதனாலதான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்க? வெள்ளத்தில் சிக்கிய துரும்பு போல் இருக்கிறது மனித வாழ்க்கையில துன்பம். வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்ந்தால் வெள்ளத்தில் படகு விடுவது போல் இருக்கும். அலைகள் வரும், அதை ஏறி இறங்கி சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை. சிக்கல்களை எதிர்கொள்வது, துன்பங்களை போக்குவதுதான் வாழ்க்கை. புரியுதுல்ல? அப்ப அப்படி வாழ்வதற்கு முதல்ல வாழ்க்கையை மனிதன் விளங்கி கொள்ள வேண்டும். ஞானம் வாழ்வுங்கிற புத்தகத்துல இருக்குது. இருக்குங்களா? இப்போ இதான் ஞானம், அதான் அறிவு. வாழ்க்கையை பற்றிய ஒரு அறிவு இல்லையா மனிதனுக்கு? அதுக்குத்தான் அந்த வாழ்க்கையை விளங்கிக் கொள்வதற்கு தான் அவன் சிந்திக்கணும். சிந்தித்தாதான் அது விளங்கும். சிந்திக்கிறதுக்கு அறிவு இருக்கு. அந்த சிந்தனையை தூண்டணும். அந்த சிந்திப்பதற்கு மூளைதான் சிந்திப்பதற்கான மூளை பகுதி. அந்த 6வது அறிவு, தன்னை அறிய, இயற்கையை அறிய, இந்த இயற்கை இன்பங்களை ரசிக்க, இயற்கை ரசித்து இன்பம் முறை, அந்த 6வது அறிவு இருக்கு பாருங்க. அதுக்கான மூளை பகுதி யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு தான் இருக்கு. இது 6வது அறிவுக்கான மூளை பகுதி. அது சிலருக்கு வேலை செய்யும், தானாவே வேலை செய்யும். 14 வயசு காணும் பின்னாடி மூளை செல்கள் கட்டி முடிச்ச உடனே பிரெயின் செல்கள் ஒவ்வொன்றையும் பார்க்குது. என்ன, எவ்வாறு, ஏன், வாட், ஹவ், ஒய். இயற்கை நிகழ்ச்சிகள். சூரியனை வர்றதை பார்க்குது ஒரு 14 வயசுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தை. அது என்னன்னு பார்க்குது. எப்படி வருது, எங்க இருந்து வருது, ஏன் வருது, எங்க போகுது. கேட்கிறல்ல? நான் பிறந்தேன், வாழ்றேன், ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. வாட் இட் இஸ், ஹவ் இட் இஸ், ஒய் இட் இஸ். இப்படி சிந்திக்கிற துன்பம் வருது, இன்பம் வருது. துன்பம்னா என்ன, இன்பம்னா என்ன, இப்படி சிந்திக்கிறானா இல்லையா? அப்படி சிலர் சிந்திப்பாங்க, சிலர் சிந்திக்கவே மாட்டான். புரியுதுங்களா? அந்த எல்லாரையும் என்ன சொல்லி வச்சாங்க, நீ இதை தெரிஞ்சுக்கணும்னா நீ கடவுளை அறியணும், உன்னை அறியணும், தன்னை அறியணும், நீ யாருன்னு கேள்வியை கேட்கணும். இதுதான் சொல்லி வச்சாங்க அங்க. அதுக்குதான் சிலர் உதவுனாங்க. அவங்கதான் மகான்கள். அவங்க சுயமா சிந்திச்சாங்களோ, சுயமா சிந்திச்சு ஆதியில ஒரு ஞானி இருந்திருப்பார் இல்லையா உலகத்துல, அந்த தன்னை அறிந்த தத்துவ ஞானி, துன்பமில்லாமல் வாழும் அறிவை கண்டுபிடிச்சவன். அவன் சுயமா சிந்திருப்பான். அவனுக்கு இறைவனே சொல்லி இருப்பான். சொல்லுவாங்க, மாணிக்க வாசகருக்கு அந்த அகத்தவம்
தியானம் தீட்சை யாரு கொடுத்தானா? இறைவனே கொடுத்தானாமா. சிந்திக்க வச்சு மூளை திறனை கூட்டி அந்த உண்மைகளை எல்லாம் உணர்த்தி அவங்கதான் ஞானிகள். அவங்கதான் அந்த தவ முறைய அவங்க சுயமா சிந்திச்ச போதே மூளை இயங்க தொடங்கிடுச்சு. சிந்திக்கிறாங்க. அதற்கு அந்த மூளையில அந்த உயிர் சக்தியை கொண்டு போய் குவிச்சு எல்லாரும் எளிதாக சிந்திக்கலாம். அதுதான் தீட்சை, அதுதான் தவம், அகத்தவம். அதுக்கு ஏதோ முதல்ல மூச்சு பயிற்சி செஞ்சாங்க, உருவம் தியானம், மந்திர தியானம் பண்ணாங்க. பிற்காலத்துல எளிமைப்படுத்தி விட்டார்கள். எப்படி கிரகாம்பல் கண்டுபிடிச்ச மொபைல் டெலிபோனா இப்ப நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இல்ல அது மாதிரி தீட்சை முறை அப்படின்னு ஃபியூ செகண்ட்ஸ், சில நொடி பொழிகள், சில நொடிகளில் மூலாதாரத்திலிருந்து உயிர்த்துக்கு இங்க கொண்டு வந்து அப்புறம் உச்சந்தலைக்கு கொண்டு வந்து அங்க உணர வச்சு சிந்திக்க அங்க போக்கஸ் பண்ணி மூளை இயங்க ஆரம்பிக்கும். டார்மன் செல்ஸ் will be into work. இதான் தவம். எதுக்கு? சிந்திப்பதற்கு. ஏன் எதுக்கு சிந்திக்கணும்? இந்த 6வது அறிவை கொண்டு தன்னை அறியணும். தன்னை அறிந்து விட்டால் அவனுக்கு அறிவு முழுமை பெற்றுவிடும், அறியாமை அகன்று விடும். அறிவுங்கிறதுக்கு நிறைய என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. இந்த அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். அப்ப அகத்தவம் செய்து சிந்திக்கணும். நம் அறிவின் தரத்தை நாமே ஆய்வு செய்யலாம். தற்சோதனை, தவம் தற்சோதனை. தன் அறிவின் தரத்தை தானே ஆய்வு செய்யணும். அதான் இன்ட்ராஸ்பெக்ஷன், அதான் அகத்த ஆய்வு. என்னுடைய அகம்னா அறிவுன்னு அர்த்தம். உள்ளம்னு வைங்களேன். என்கிட்ட என்ன அறிவு வச்சிருக்கிறேன், புரியுதா? நடுமனம் கூட சொல்லுவாங்க. அறிவு, மனம், அறிவு, அப்புறம் பேரறிவு, பிரம்மன் இறைநிலை சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த நம்ம அறிவின் தரத்தை, நம்ம வாழ்க்கையை பற்றிய ஒரு அறிவு இருக்குதா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நீ ஆணை அறியும். எதுக்கு பிறந்தோம்னு நம்ம கேட்க எத்தனை பேருக்கு கேள்வி கேட்டிருப்போம்ல. மகான்களுக்கு எப்பவோ கேள்வி எழுந்தது, அவங்கதான் சொல்றாங்க. இப்ப நமக்கு தற்கால மகான் வேதாத்திரி மகரிஷி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் சொன்னதை நாம உறுதிப்படுத்திக்கிறோம். அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ யாருன்னு சொல்றாரு. ஆதி எனும் பரம்பொருள் மெய், அந்த மெய்ப்பொருள். திருவள்ளுவர் சொன்னது அதே என்ன சொல்றாரு? அதுதான் எழுச்சி பெற்று அணுவந்த உயிராகி அணுக்கள் கூடி என்னாச்சு? அணுக்கள் கூடி காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி அப்புறம் என்ன பண்றது? அதுதான் அண்டங்களாக இருக்கிறது. நட்சத்திரங்கள், கோள்கள், சுய ஒளி உடைய கோள், சூரியன் சொல்றோம், சன். ஒளி இல்லைன்னா அதுக்கு பேரு பிளானட் எல்லாம் இருக்குது. அதுல ஒண்ணு இந்த நில உலகம். இந்த நில உலகத்துல இந்த 5 முறையாக கூடுகிறது. இந்த கவியை நல்லா கவனிச்சு பாருங்களேன். மதுரை சொல்றாரு, நீ யாருன்னு சொல்ற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்? ஆதி எனும் பரம்பொருள்மை எழுத்து பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, அதான் மனம், உணர்வு நிலை, இருப்பு நிலை, ஆதிநிலை சுத்தவெளி, பஞ்சபூதங்கள் இயக்க நிலை, பஞ்சபூதங்களின் கூட்டு மனம். புரியுதுங்களா? முறையாக கூடனா அது உணர்வு நிலை. அதுல தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் வந்துச்சு. இவையெல்லாம் பஞ்சபூதங்களையும் உடைய இயக்க விளைவுகளை உணரும். நான் உருமாற்றி தரமாற்றி இந்த இயற்கையை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி ரசிப்பதற்கு ஏற்ற உருவ சிறப்பும் அறிவு சிறப்போடும் பிறந்திருப்பவன் தான் மனிதன். இதான் அறிவு, இதான் அகத்தாய்வு. நான் யார்? அப்படிங்களா? அப்படி மகிழ்ச்சி தவம் செஞ்சுதான் இதை புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு முன்னால் உள்ளவங்களும் அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் வாழ்வின் நோக்கம் தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கை விளங்கி விட்டது.
இப்ப என்ன துன்பம் அதுல? நல்ல உருவச்சிறப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் தான். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அம்மா படிச்சாங்கல்ல கவி, பொருள் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். இந்த பொருளுக்காக தான் போராடி மடிகிறது. பாருங்க அங்க ஈரான், ஈரான்ல எப்பவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவ்வப்போது பெருசா நடக்குது. அன்னைக்கு எவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடல் பாதிப்பு, பொருள் பாதிப்பு. நினைச்சு பாருங்கள். இப்ப நம்ம இந்தியா சொல்லி இருக்குது, அப்படி ஒவ்வொரு நாடும் சொல்லி இருக்கோம். அந்தந்த நாட்டு மக்கள் எல்லாம் வாங்க, வந்துருங்க, ரெடியா இருங்க, எல்லாரும் வந்துருங்க நாட்டுக்கு. ஏங்க இது என்ன சாதாரண வேலையா? எவ்வளவு மன துன்பப்படுவாங்க எண்ணி பாருங்க. இதெல்லாம் தானே யோசிக்கணும் நம்ம மனிதன். அவனுக்கு எல்லாருக்கும் உடல்நலம் வேணும், பொருள் வேணும், உதவும் உறவுகள் வேண்டும், உலக இன்பங்களே அனுபவிக்கணும். அதான வாழ்க்கை. உடல்நலத்தோடு நீண்ட நாள் வாழணும், நிறை செல்வந்தராக வாழணும், உயர் புகழோடு வாழணும், மன நிறைவோடு வாழணும். இதான வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தா அது எங்கேயா துன்பம் இருக்குமா? சொல்லுங்களேன். என்ன துன்பம்? உனக்கு உடல் நோய் எப்படி வந்தது? உடலுக்கு நோய் எப்படி வந்து? நோய்னா என்ன? ஐம்பூதங்களுடைய இருப்பு கூட்டு அது சீர்குலைஞ்சு போச்சு. நீ அதை பராமரிச்சிருக்கணும். அதை பராமரிச்சாதான் ஜீவ காந்தம், உயிர் சக்தி அந்த அதையே ஜீவம் பயன்படுத்தினாதான் ஜீவகாந்த அந்த உயிர் சக்தி உங்க உடம்புல சரியா இருக்கும். அவருடைய துணிவு வோல்டேஜ் அது எப்போ அதை நீ பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் தான் தண்ணி குடிக்கணும், உழைக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அந்த ஐம்பூதங்களையும் உடம்புல பராமரிக்க முடியும். நீ உறங்கணும், இந்த புலன் இன்பங்களை அளவோடு அனுபவிக்கணும் இல்லைங்களா? அந்த மனசு அமைதி நிலையில வச்சிருக்கணும். அதான் ஐந்தில் அளவு முறை காத்தல். அந்த ஐந்தில் அளவு முறை மீறுகிறவனுக்கு ஐம்பூதங்களுடைய கூட்டும் சீவகாந்த இருப்பும் சரியாக இருக்காது. இதான் நோயே. பஞ்சபூதங்கள் சீராக இல்லை, அதுதான் ரசாயன குழப்பம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நோய் பயோகெமிக்கல் டிசார்டர். புரியுது இல்லை இப்போ? அப்போ இந்த ஐம்பூதங்களையும் நீ சரியா பராமரிச்சேன்னா ஜீவகாந்தம் சரியா இருக்கும். திணிவு நீ இந்த உயிர் சக்திய அஞ்சாவது பூதம் சொல்றோம்ல, அதான சீவ காந்தம், சீவன் காந்தம். நீ புலன் இன்பங்களை அனுபவிக்கும் போது, அளவுக்கு மேல அனுபவிக்கும் போது அதிகமா செலவு பண்ணிடுற. பேராசை வருது, பயம் வருது, கவலை வருகிறது, சினம் வருகிறது, உயிர் சக்தியை இழந்துரும். அதான் எண்ணம், கெட்ட எண்ணங்கள். புரியுதா? அப்ப உறக்கம், நீ உறங்கும் போதுதான் உனக்கு உயிர் சக்தி இருப்புல சார்ஜ் ஆகுது, கூடுது. புரியுதில்ல? எல்லாரும் நல்லா உறங்கி விழிச்சோம்னா உடம்புல உயிர் சக்தி அழுத்தம் கூடுதா? புரியலையா? இதான அறிவு, இதான் அகத்தாய்வு. புரியுதா? என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அகத்தாய்வுன்னா தன் அறிவு நிலையை தானே ஆய்வு செய்வது. இயற்கையை முழுமையாக அறிந்த அறிவுதான் ஞானம். நான் யார், நான் யாருங்கிற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்து விட்டால் விடை பெற்றவனுக்கு அறியாமை அகன்று விடும். ஆனா அவனுக்கு பேரு ஞானின்னு பேர். தன்னை அறிந்த தத்துவ ஞானி. அப்ப ஞானிக்கு அறிவு குறைபாடு இல்லை, அஞ்ஞானிக்கு தான் அறிவு குறைபாடு இருக்கும். அகத்தாய்வுன்னா என்னங்க? இங்க அகத்தாய்வு நம்ம மனவளக்கலையில இப்ப நான் அதை சொல்லிடுறேன். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த அஞ்சு தானே அகத்தாய்வு தலைப்பு. அதான தற்சோதனை. அதுதான் எதுக்கு? குணநல பேரு, முழுமை பேரு. குணநல பேரு, முழுமை பேரு வேறு, ரெண்டு வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். தவம், தற்சோதனை. அப்போ நீ எல்லாரும் தவம் செய்யணும், அப்பதான் நான் யாருன்னு சிந்திக்க முடியும். அப்ப தவம் சிந்தனைக்கு விருந்து.
சிந்தனை அறிவுக்கு விருந்துன்னு சொல்ற. தவம் சிந்தனைக்கு வளர்ப்பு தாய், சிந்தனை அறிவுக்கு விருந்துன்னு சொல்ற. அப்ப அதுதான் தவம் கொடுத்துருக்கிறோம். மகிழ்ச்சி எல்லாரும் நீங்க, நான் பாக்குறேன் நிறைய தவம் பண்றது கஷ்டமா இருக்குது, தவம் பண்ண முடியல, எனக்கு மன அலை குறைய மாட்டேங்குது, எனக்கு இன்னும் அந்த சமாதி நிலை வரல, மன அலை அடங்கணும் இல்ல, அலை அடங்கணும் இல்லையா, அலை நிலையாகணும் இல்ல. அப்ப எதுல அடங்கும்? நிலையில தான் அடங்கும். அந்த நிலை பொருளோடு மனதை இணைக்கணும். நிலை பொருள் எது? சுத்த வெளி, அது அதிர்ந்துகிட்டு இருக்கு. அந்த அதிர்வலையில கொண்டு போய் சுழல் அலைய கொண்டு போய் இணைச்சிட்டீங்கன்னா அது வலிமையானது. அப்ப இந்த சுழல் நின்றுமா இல்லையா? நீங்க தவம்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க புரியாம கிடந்து குழம்புறீங்க நிறைய பேர். இன்னும் நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன், என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். இப்ப கையில ஒரு சின்ன மின் விசிறி வச்சிருக்கீங்க, அந்த பேட்டரியில ஓடுற ஒரு மின் விசிறி சுத்திக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அது அந்த அது சுத்துக்கு, அது அந்த சுவிட்ச, அந்த விசைய அணைக்காம நிறுத்தாம அத இந்த சுழலை நிக்க வைக்கன்னா என்ன செய்யணும்? சுவர் இருக்கு, இந்த சுவர் இருக்கு, சுவர் இருக்கு இல்லையா, இந்த சுவர் நிலையா இருக்குது, அது வலிமையானது. அந்த சுவத்துல கொண்டு போய் இந்த சக்கரத்தை, அந்த மின் விசிறியை இணைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த சுழல் நின்றுமா? நின்னாது, நிக்காதா? நின்றும். நல்லாவே தெரியும், புரியுதா? அப்ப நிலையில அலைய இணைஞ்சா அலை என்ன ஆயிரும்? நிலையாம. நிலை என்பது வலிமையானது, ஆல்மைட்டி, சர்வ வல்லமை பொருந்திய பிதா. புரியுதுல்ல? அதுக்குதான் சுத்த வெளிய நினைக்கணும். நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். புரியுது? அப்பதான் அப்போ அப்படி அப்படி மன அலைய குறைக்கும் போதுதான் மூளைக்கு சிந்தனை திறன் கூடுகிறது. மூளையில காந்த மின்சார ரசாயன மாற்றம், நியூரான் செல்ஸினுடைய ரசாயன தன்மை மேம்படுது. இன்னைக்கு ஏதோ கருவிகள்லாம் வச்சு, எலக்ட்ரோகிராம் எல்லாம் வச்சு நிறைய நியூரோ சயின்ஸ் அல்ல, சிந்தனையாளர்களுக்கு மூளையினுடைய ரசாயன தன்மை எப்படி இருக்குங்கிறதெல்லாம், காந்த மின்சார ரசாயன விளைவுகளை இப்ப நமக்கு கண்டறிகிறதுக்கு கருவிகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சு. கணங்க தவம், அப்ப நீங்க தவம் செய்யணும். அந்த தவத்துல மேம்படுவதற்கு அதுதான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல். நீங்க தவம் செய்யும் காலத்திலேயே துரிய தவம் எடுத்த உடனே எண்ணம் ஆராய்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஏன்? அது அகத்தாய்வு பயிற்சி, தற்சோதனை, குணநல பேருக்கு. புரியுதுங்களா? நல்லது நல்லது நினைக்கணும், நல்லதை செய்யணும், அதான் நல்ல குணம். அப்ப எண்ணம் ஆராய்தல். இப்போதான் நான் சொல்ல போறேன் பாருங்க. பொதுவா இப்ப பேசியிருக்கேன் 1/2 மணி நேரம். இப்ப இந்த அகத்தாய்வு எப்படி செய்வது? எண்ணம் ஆராய்தல் அகத்தாய்வு தான். அது தவத்துல உயர்வதற்கும் குணநல பேருக்கும். இதுல குணநல பேர் அந்த அகத்தாய்வு செய்யும் போதுதான் நீங்க சிந்திக்கிறீங்க. இப்ப நல்ல எண்ணத்தை மனதில் வைக்கிற போது மன அலை தானா குறையும். இப்ப நீங்க தவத்துல மேம்படலாம், துன்பங்கள் குறையும். இல்லைன்னா துன்பத்தை போக்குறது தான் நீங்க சிந்திப்பீங்களே தவிர தவம் செய்ய மாட்டீர்கள். அதனாலதான் மகரிஷி முதல்ல எண்ணம் ஆராய்தல். 2 நிமிஷத்துல சொல்றேன் பாருங்க. முதல்ல எண்ணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மகரிஷின்னு சொல்றார். மகரிஷி சொல்றாங்க, நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரியாம இருக்கும். சொல்ல பாருங்க. எண்ணம் என்றால் புலன் மன இயக்க பதிவுகள், புலன் இயக்க பதிவுகளின் அனுபவம் நினைவுக்கு வருது இல்லையா, அதாங்க எண்ணம். இப்ப நான் காலையில உணவு எடுத்துக்கிட்டோம், அது ஒரு செயல். சாப்பிட்டது நினைவுக்கு வருதா வரலையா? வருது இல்ல, இதாங்க எண்ணம். அப்ப என் வயது 3 முதல் நாம் சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்டு, தொட்டு பெற்ற அனுபவங்கள், சிந்தித்து பெற்ற ஒரு கருத்து, எல்லாம் எங்க பதிஞ்சிருக்குது? நம் மனதிலே பதிஞ்சிருக்கிறது. அதைத்தான் கருமையம்னு சொல்றோம், ஜீவகாந்த மையம்.
அந்த காந்த களம் என்ன பண்ணும்? சுழண்டுகிட்டே இருக்கும். அது எந்த ஒரு அலைச்சுழல் வேகத்தை ஒரு அனுபவத்தை பெற்றதோ அதே மன அலைச்சுழல் வேகம் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்துட்டீங்க, கண்ணை மூடிட்டீங்க, நீங்க எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, முகரல்ல, சாப்பிடல, தொட்டு உணர்வு இல்லை, மனம் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க தொட்டது, சுவைத்தது, முகர்ந்தது, பார்த்தது, கேட்டது நினைவுக்கு வருதா வரலையா? இதாங்க எண்ணம். மாதிரி சொல்ற எண்ணம்னா என்ன? இது ரொம்ப சுருக்கமா எண்ணத்தை ஏன் ஆராய வேண்டும்? இந்த எண்ணம் தான் செயலுக்கு அடிப்படை. எந்த எச்செயலும் எண்ணமும் மூலத்தாலாம். புரியுது இல்ல? இப்ப நான் சாப்பிட்டோம், உணவு எடுத்துக்கிட்டோம், காலை உணவு. ஒரு எண்ணம் வந்தது இல்ல, பசி உணர்வு வந்தது, சாப்பிடணுங்கிற எண்ணம் வருது. புரியுதா? அப்ப என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலாம், இங்க என்ன இருக்குது, அதை பற்றி நம்முடைய அனுபவங்கள் என்ன, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, இதுக்கு முன்னால எதையோ ஒண்ணு சாப்பிட்டு அதனால ஒரு பாதிப்பு வந்தது, ஒவ்வாமை வந்தது, அப்ப இது வேண்டாம். அப்ப என்னத்தை ஆராய்ந்து நம்ம இப்ப அந்த செயலை செய்யறோம். இதுக்கு முன்னால இதை சாப்பிட்டதுனால, சாப்பிட்ட செயலால நமக்கு நன்மை வந்ததா, துன்பம் விலகியதா? விளங்கியது. ஓகே. துன்பம் வந்ததா? அளவு முறை மீறி சாப்பிட்டோமா? சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டோமா? அதான் அளவு முறை மீறினோமா? அப்போ உனக்கு அதுல துன்பம் வந்திருக்கும். அப்போ இனி என்ன செய்யறோம்? இனி அளவோட முறையோட சாப்பிடணும். இதான் விளைவறிந்த விளைப்பு. அப்ப எந்த ஒரு செயலையும் அப்ப அந்த செயலுக்கான விளைவு என்ன வந்ததுன்னு பார்க்கணும். எனக்கோ பிறருக்கோ துன்பம் வந்ததா? அப்போ அந்த செயலை செய்யலாமா வேண்டாம்? எண்ணி துணிய கருவம், துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணமே வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். இத துரிகத்தையை தவ எடுத்து கொஞ்ச காலத்திலேயே அதை செய்து பழகிட்டே வந்தோம்னா, அப்புறம் இறை உணர்வு பெற்ற பிறகு, நீங்க தவத்துல சமாதிகளை அடைஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் நீங்க நல்லதுதான் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் எண்ண மாறாய்தல் பயிற்சி இல்லை, எனக்கு நான் எண்ண மாறாய்தல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா ஒன்றும் கிடையாது. முதல்ல செஞ்சேன். அப்ப நல்லதே எண்ணுமோ, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செயல்படுவதும் நித்திய கடனே. அதான உண்மை. அப்ப நல்லதை எண்ணி நல்லதை செய்வோமா இல்லையா? இதான் எண்ண மாறாது. அப்ப இது கொஞ்ச காலம் உட்கார்ந்து பழகணும். அதுக்காக தான் எண்ண மாறாய்தல். ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கிறாரு மகரிஷி. எப்பட்ட நேரம் கிடைக்குதோ அப்போ கொஞ்ச நேரம் தவம் பண்ணி, துரிய வரையில தவம் செய்து எண்ணம் ஆராய்தல் அப்படி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு நாளைக்கு செய்யுங்க. புரிஞ்சு வச்சா? அதே மாதிரி ஆசை சீரமைத்தல். ஆசை அது சொல்லியிருக்காரு. ஆசை இல்லாத மனிதன் இல்லை. இச்சை. ஆசைன்னா என்ன? பொருள் ஆசை, புலன் என்ப ஆசை, அவ்வளவுதானே. ஜட பொருள், உயிர் பொருள். இந்த பொருளும் வேணும். உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும். உலக இன்பங்களை தீர்ப்பதற்கும் பொருள் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த பொருளை எப்படி பண்ணணும்? தேவையான பொருள் என்ன திட்டமிடணும். இப்ப அங்க படிச்சாங்க இல்லையா? தேவையற்ற பொருளை பறிக்கி இல்ல ஆடம்பர பொருள்கள். புலன் இன்பங்களை தீர்ப்பதற்கு அவசியம்தான். உயிர் வாழ்தல், கஷ்டப்படாமல் வாழ்தல், நெசசிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரின்னு சொல்லுவாங்க. புலன் இன்பங்களை தீர்ப்பதற்கான பொருள். இப்ப இந்த பொருட்கள்லாம் வேணும். அந்த பொருளை எப்படி ஈட்டுவீங்க? நீங்க மாணவ பருவத்துல வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை தானே இன்பம். பொருள் ஈட்டி தானே வாழ்க்கை துணையோட உலக இன்பங்களை அனுபவிக்கணும். திருமணம் பண்ணாம வாழ்ற வாழ்க்கை முழுமையா இருக்காது. அவன் உலக இன்பங்களை முழுமையா அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை துணையோட பொருளுறவு, பால் உறவு இன்பத்தையும் அனுபவிக்கணும். இந்த வாழ்க்கை துணை நம்ம கூடவே இருக்கணும். பால் உறவு இன்பத்திற்கு இன்னும் யாரையோ ஆளை மாத்துறது அல்ல. அது சரியா, அது இன்பமாவே இருக்காது. ஆனா இல்லறம் அல்லது நல்லறம் என்று. அப்ப அப்படி வாழணும்னா நீங்க பொருள் ஈட்டம். பொருள் ஈட்ட எப்ப கத்துக்கணும்? இல்லற வாழ்க்கைக்கு முன்னாடியே. தொழில் அறிவு. புரியுதுங்களா? இப்ப என்ன பொருள் வேண்டும் முதல்ல திட்டமிடுறீங்க. அதுக்காக உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குது,
பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, ஏதோ ஒண்ணு செய்யுங்க. அதுல திறமையை வச்சுக்கோங்க. சமுதாயம் உங்களை பயன்படுத்திக் கொள்ளும். ஏன்னா நீங்க சமுதாயத்துல எல்லாருடைய உழைப்பு தானே, ஒருத்தருடைய உழைப்பு இன்னொரு தேவைப்படுது இல்லையா? பொருள் வரும். அப்போ அந்த பொருளை நான் எப்படி பயன்படுத்துவேன்? சிந்தனை சேர்த்திருக்கும். தேவையற்ற பொருளை உற்பத்தி பண்ண ஈட்டவும் கூடாது. அதை எப்படி பயன்படுத்தணும்? சிக்கனமா பயன்படுத்தணும். உழைக்க தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு ஒரு இதுல ஒரு பகுதியை நீ கொடுக்கணும். ஏன்னா எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, நீ எல்லா சமுதாயத்துல உழைக்க தெரியாதவங்க, இயலாதவங்க, உடல் குறைபாடு, அறிவு குறைபாடு எல்லாம் உள்ளவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எப்பவோ வரும். நீ பிறகு கொடுத்தாதானே உனக்கு முடியாதப்பதான் அடுத்தவங்க கொடுப்பா. புரியுதா? ஆசை சீரமைத்தல் இவ்வளவுதானுங்க. ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தகுதி இருக்குது, கேட்டுவோம், பண்ணுவோம், பிறருக்கு கொடுப்போம். நீ இன்னைக்கு பிறகு குடிச்சா உனக்கு கொடுப்பவர்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள். எதுக்குங்க இந்த பொருள் பிரச்சனை? இன்னைக்கு போரிட்டு மடிக்கிறாங்க இல்லையா? பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். பொருளை பறிக்கிறான். கணவன் மனைவி கிட்ட இருந்து பறிக்கிறான், மனைவி கணவன் கிட்ட இருந்து பறிக்கிறான். ரெண்டு பேருக்குமே தொழில் அறிவு வேணும். பொருள் தேவைக்கு பெண் ஆணை சார்ந்திருக்கும் வரையில் ஒரு பெண் சுதந்திரமா வாழ முடியாது. முடியுமா சொல்லுங்க? மகிழ்ச்சியா தானே சொல்றார். அப்போ ஆசை சீரமைத்தல் என்ன? உட்கார்ந்து ஆசை சீரமைத்தல் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க மனம் அமைதியா இருக்கும். அப்பதான் அடுத்த தவமும் வரும். நீங்க கெட்ட எண்ணத்தை மனதுல வச்சுக்கிட்டு, ஆசைகளை மனதுல வச்சுக்கிட்டு தவம் பண்ணீங்கன்னா இங்க தவம் மன அலை குறையாது. இந்த மூளை செல்கள் நீ எப்போ கெட்ட எண்ணம் வரும்போதும் பேராசை எழும்போதும் மூளை செல்கள் கெட்டு போயிடும். மூளை கெட்டு போயிடும். அந்த ரசாயன கேடு வந்துடும். அப்புறம் அதை சரி பண்றது எப்போ உனக்கு? அதனால அதை சரி பண்ணாதான் தவத்துல உயர முடியும். அதனால அதான் ஆசை. அதே மாதிரி சினம் கொள்றவனுக்கு மூளை செல்கள் அமைதியில இயங்குமா? டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்புறம் எப்படி தவம் வரும்? சினம் கொள்றவனுக்கு மூளை செல்கள் அப்படியே கொதிக்கும். அப்புறம் தவத்துக்குன்னு உட்கார்ந்தீங்கன்னா அதே இதுதான் போகும், மன அலை. அதான் கொத்துமாலும் கூறிய பாம்பும் கோபத்தை போல் கொடியனவல்ல. சினம் கொள்றவனுக்கு தவமே வராது. அப்புறம் எங்க அகத்தாய்வு பண்றது? அகத்தாய்வு பண்றதுக்கு மூளை பக்குவமாகணும் இல்ல, தவம் பண்ணி சிந்தனை திறனை கூட்டணும் இல்ல. அதுதான் சினம் தவிர்த்தல். அதே மாதிரி கவலை ஒழித்தல். கவலையும் சினம் தான், தன் மீது கொண்ட சினம். மனம் கவலைப்படுறவனுக்கும், சினம் கொள்றவனுக்கும், கெட்ட எண்ணம் உள்ளவனுக்கும், பேராசைப்படுபவனுக்கும், அதாவது பொறாமைப்படுபவனுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பேராசையே கிடையாதும்பாங்க. நம்மளை விட ஒருத்தன் தோட்டத்துல அழகா இருந்தா பொறுக்கல, செல்வந்தரா இருந்தா பொறுக்கல, அதிகாரத்தோட இருந்தா புகழோடு வாழ்ந்தா உங்களுக்கு பிடிக்கல, பொறுக்க மாட்டேங்குது. அதாங்க பேராசை. யாருக்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அவங்கெல்லாம் பேராசைக்காரன்னு அர்த்தம். அப்ப அவன் மன அலை எப்படி இருக்குங்க? எப்பவுமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். மன அலை, மனம் பொங்கி கொதித்து கொண்டே இருக்கும். மன கொதிப்பு, ரத்த கொதிப்புன்னு சொல்ற மாதிரி மனம் கொதிக்குது. தண்ணி, இந்த நீர் கொதிக்கிற மாதிரி. அப்புறம் எங்க அமைதி வரும் சொல்லுங்க? ரத்த கொதிப்பு மாதிரி எனதுங்க மனம் கொதிக்குது. அப்ப அது அடங்கணும்னா அது தவம். அப்ப நீ பகல்ல எல்லாம் காலையில எழுந்திருக்கிறீங்க, காலையில தவம் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் இருங்க தவம் பண்றீங்க, கொஞ்சம் மன அலை கொஞ்சம் அடங்கி இருக்கும். அதுக்கிடையில இந்த கெட்ட எண்ணம் வந்தாலும், ஆசை, சினம், கவலை வந்தா அது கொதிச்சிருமில்ல. அப்ப சாயங்காலம் தவம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொதிப்பா எங்க ஏற்கனவே போயிடுச்சு, பழைய நிலைக்கு வந்துட்டு, வேளாண் முருங்கை மரம் ஏறிடுச்ச, திரும்ப எங்க அது குறைக்கணும் இல்ல. அப்ப அதை சொல்லுவாங்க பாருங்க, சாணி ஏறினா முளம் சறுக்குதுன்னு. இந்த கதை தான் நடக்கும். அப்புறம் என்னைக்கு நம்ம தவத்துல உயர போறோம்? அத
அதனாலதான் நம்முடைய தலைவர் ஐயா எஸ்கேஎம் ஐயா ஒரு முறை பேசும்போது சொன்னார். அவர் தெரிஞ்சுக்கிட்டத உணர்ந்துகிட்டத சொன்னார். ஒரு தவத்துக்கும் அடுத்த தவத்துக்கும் இடையில நம்முடைய மனநிலையை எப்படி வச்சிருக்கிறோம் இதை பொறுத்துதான் தவம் வரும். இப்ப காலையில 6 மணிக்கு தவம் பண்றோம், மாலையில 6 மணிக்கு இருவேளை தவம் பண்ணணும்னு சொல்றோம். அப்போ அந்த தவம் பண்றதுக்கு இந்த மனத்துல அமைதியை வச்சே பழகணும். அப்பதான் தவம் எளிதாக வரும். சரிங்களா? சரி. அப்படியானால் அந்த தவம் செய்முறைய மகரிஷி சொல்லியிருக்காங்க. இப்ப ஞாபகப்படுத்துறேன். எப்பொழுதுமே தீட்சை பெற்றவன், தவம் செய்கிறவன், யோகி உயிர் மையத்தை புருவ மத்தியிலோ உச்சந்தலையிலோ வைத்திருக்க வேண்டும். அதான் சென்னையில் புரியம் எடுத்த பிறகு அவனோட உயிர் மையம் எங்க இருக்குங்க? எப்பவுமே உச்சியில் தான் இருக்கும். உண்ணும் போது கூட உச்சியில் நினைவை வைத்து உண்ணுன்னு தானே சொல்றோம். அப்பதான் மேல் மூளை பகுதி அங்க எப்பவுமே அது இந்த அணையாத அடுப்பு மாதிரி வச்சிருக்காங்கல்ல வடலூர்ல, அப்படியே நெருப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அணையாத அடுப்பு. அது மாதிரி அந்த மூளை எப்பவுமே அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கணும். தவக்கனல் அப்படி உச்சந்தலையில வச்சிருந்தீங்கன்னாலே அதான் சிந்திக்க மூளை பகுதி. அப்ப எளிதாக நீங்க அகத்தாய்வு பண்ணலாம். அப்போ இப்ப நினைவுபடுத்துகிறேன், போன மாசம் நான் பேசினதை நினைவுபடுத்துறேன். மகிழ்ச்சி உச்சியில் நெற்றியில் நினைவாயிரு, மனதை தூய்மையில் வைத்திரு, அறிவை ஆராய்ச்சியில் வைத்திரு. அதான் ஆராய்ச்சி தானே. வாட் ஹவ் ஒய். அப்ப நீங்க தச்சோதனை பண்ணணும், அறிவை ஆராய்ச்சி பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும். இதுதான் சொல்றேன். அப்போ இந்த பாருங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு அப்பதான் நீங்க என்ன செய்யறோம், நீங்க துரியாதித நிலைக்கு நீங்க தயாராகிறீங்க. அப்பதான் மன அலை பீட்டா நிலையிலிருந்து டெல்டா நிலைக்கு போறதுக்கு மனம் தயாரா இருக்கு. மூளை அந்த அலையை குறைப்பதற்கு தயாரா இருக்குது. அப்பதான் துரியாதித தீட்சை கொடுக்குற. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? துரியாயுத கொடுத்து அங்க துரிய தீட்சை கொடுத்து சச்சோதனை பயிற்சி கொடுத்தாரு. இதெல்லாம் குணநல பேருக்கு. நல்ல குணம், நல்லதை நினைப்பது, நல்லதை சொல்வது, நல்லதை செய்வது, அது குணநலம். அப்ப அதே குணநல பேருக்குத்தான் அந்த சம உணர்வு, அன்பு வரணும் இல்ல, 6 குணங்களும் அழியணும் இல்லையா, தான் தனதுங்கிற தன்முனைப்பு அழியணும் இல்லவா, அதுக்குதான் நான் யார். அப்ப நான் யாருங்கிற கேள்வியை எழுப்பி மகிழ்ச்சி அதுக்கு நீ சிந்தனை பண்ண, சுத்த வெளிய தவத்தை கொடுத்து நான் யார், இது என்ன, ஆதி எனும் பரம்பொருள் என்பது என்ன, அதுதான் கடவுளை அறிவதற்கு, தன்னை அறிவதற்கு. கடவுளை எல்லாம் ஒண்ணுதான். நான் யார், தன்னையோ உன்னையோ கடவுளை அறிவதற்கு அகத்தாய்வு பயிற்சி. தன்னையோ கடவுளையோ அறிவதற்கு அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சியும் இணைந்ததுதான் எளிய முறை குண்டலினி யோகம். அகத்தவமும் அகத்தாய்வும் இனிதளிக்கும் எளிய முறை குண்டலினி யோகம் கற்பீர் மகிழ்ச்சி சொல்றாரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த அகத்தாய்வு எப்படி மகிழ்ச்சி நம்ம கொடுத்திருக்காருன்னு பாருங்களேன். இந்த துரியாயுதமும் கவிக்கு சொன்னார். சுத்த வெளியா இருளை கவனிங்க. ஏற்கனவே இருள் ஊனக்கண்ணால் பார்த்த இருளை கவனிங்க. அந்த இருள் அந்த இருளுக்குள் அந்த உள்ள போனீங்கன்னா அங்க கும்மிருட்டு இருக்குது. இருளுக்குள் இருள். எப்படி காக்காய் கருப்பு தான், ஆனா குயில் அதை விட கருப்பு அல்லவா? வள்ளலார் சொன்ன மாதிரி வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடின்னு சொல்வார். அது மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த கருப்பொருள், டார்க் எனர்ஜி, பிளாக் ஹோல் விஞ்ஞானமும் சொல்லுது. நீ அதை நினைச்சுக்கிட்டே அங்க ஒண்ணு இருக்குதுங்கிற அந்த பாவனையோட கவனி டக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு நொடிப்பொழிவுல தெரிஞ்சிடும். எப்படின்னா அந்த ஒரு மன அலை இங்க சுழன்றுகிட்டு இருக்கு பத்தியா, அதை நினைக்கும் போது அந்த சுழல் நின்றும் அதிர்வலையா மாறிடும். உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ஆற்று நீர் ஓடிக்கிட்டு இருக்கு, கடல் நீர் நிலையா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த நிலையாக இருக்கிற நீரோடு
ஓடிக்கொண்டிருக்கிற நீர் இணைந்ததும் அது கடலாக மாறி நிலை பொருளாக மாறுவது போல, அதுதான் சமாதி நிலை தவம். அப்போ மன அலை நின்ன உடனே அகக்காட்சியாக தெரிந்துவிடும். எது? சுற்றவெளி, கும்மிருட்டு. அப்ப எப்படி தெரியும்னா அது அதிர்வது தெரியும். அகக்காட்சியாக யூக அறிவு, பார்வை அறிவுக்கு இல்ல, கண்ணால பாக்குறது இல்ல, அகக்கண் பார்வை, அகக்கண் அறிவு பார்க்கிறது. அங்க அகக்காட்சியாக தெரியும். அதிர்றது, நொறுங்கிறது தெரியும், துகள்கள் ஆவது தெரியும். துகள்கள் கூடி விண்ணாகி அந்த கும்மிருட்டுல சுழண்டு ஓடுவதை அகக்காட்சியாக காணலாம். இதைத்தான் தன்னுடைய அனுபவத்தை மீண்டும் சொல்லுகிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். அருட்பேர் ஆற்றலின் அன்பு குரல் என்கிற நூலில் முகவுரையில 3வது பக்கத்தில் மகரிஷி தவத்தின் சமாதி நிலை எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருந்தது என்பதை அங்க சொல்லி இருக்கிறார். இந்த அனுபவம் தான் தவ சமாதி நிலை. அந்த வந்தவர்களுக்கு தான் சொல்றாரு. அப்படி சொல்றாரு பாருங்க. அதுதான் அதிர்ந்து நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி, அப்புறம் விண் கூடி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அண்டங்களாகி முறையாக கூடி. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல என்ன இருக்குது? 5 விளைவுகள். அப்புறம் முறையாக கூடுனா மனம். இதத்தான் இன்னொரு கவியில சொல்றாரு, இறைநிலை இறைவெளியோடு இறைநிலையை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அந்த தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்பது அகக்காட்சியாக பார்க்கிறோம். மகிழ்ச்சி பார்த்து சொன்னாரு, நமக்கு சொன்னாரு, நான் பார்த்தேன், நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு அகக்காட்சியாக வரும்னு சொல்றாரு. இதான குரு காட்டின வழி. அப்ப நம்ம பாட்டுல பார்க்க வேண்டியதான், தானா வரும். அகத்தவத்துல அகத்தவம் வேறு அகத்தாய்வு வேறு. ரெண்டு சிந்திப்பதே தவம் தான், சிந்திப்பதே தவம் தான். மாதிரி சொல்ற ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கும் ஞானம் கிட்டும். மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தவம் செய்யாமலே ஞான நிலையை அடைகிறான், விண் பற்றிய ஞானம். அவன் அகத்தவன் சுத்த வெளியை நினைச்சு தவம் பண்ணிட்டான்னா இந்த விஞ்ஞானி மெய்ஞானி ஆகி விடுவான். சரிதுங்களா? அப்ப அது நம்ம இப்ப நமக்கு விளங்கிடுச்சா இல்லையா? அதுதான் உணர்வு நிலையா வருது. அதை பாருங்க, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம். எந்த இடத்துல பஞ்சபூதங்கள் முறையாக கூடுகிறதோ அந்த காந்த அலை வான்காந்தம் சிவகாந்தமாக மாறிவிடுகிறது. அதாவது உணர்வு, அது உணரும் திறனை பெறுகிறது. அப்ப எது? இறைவெளி, சுற்றவெளி, அறிவு. அறிவு உணர்வு நிலையை அடைகிறது. அதான் அறிவின் உணர்வு நிலையே மனம். தி பெர்செப்ஷனல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட். அவ்வளவுதான். இதான் அகத்தாய்வு. அகத்தாய்வு இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, ரைட். இதத்தான் சொல்றாரு, நான் யார். நான் யாருடன், நான் யாரு? நான் தெய்வம், இயற்கை, கடவுள். அப்ப எல்லாரும் யாரு? அப்போ இப்ப அடுத்தால அகத்தாய்வு என்ன? நான் ஏன் வந்தேன்? தன் எழிலை தானே, இயற்கையை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரமாற்றி அழகு பிடித்து இயற்கையை ரசிப்பதற்கு தானே. அப்ப எல்லோருக்கும் இது எல்லோருடைய வாழ்வின் நோக்கமும் ஒண்ணுதானே. இப்ப நீங்களும் எனக்கும் ஒரே நோக்கம் தானே. அப்போ பொருள் ஈட்டணும். இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு தொழில் அறிவை வளர்த்து கொள்வோம். வளர்த்து கொண்டு எல்லாரும் கூடி பொருள் ஈட்டுவோம். எல்லாருக்கும் தானே பொருள் வேணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவையான பொருளை திட்டமிட்டு, அதான் அரசாங்கம், சமுதாய கூட்டமைப்பு, நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த சமுதாய கூட்டமைப்பு, மக்கள் மன்றம். அதான் ஆட்சி மன்றம்.
இன்னைக்கு அதுல சிக்கல் இருக்கு. அதனாலதான் இப்போ நம்ம நாட்டிலையும் சரி, பல நாடுகள்ல உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை, பொருள் பிரச்சனை. தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் அயல் நாட்டை சார்ந்து இருக்கிறோம். புரியுதுங்களா? அது அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அவனுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தேவை. இப்போ பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் வந்துருச்சுன்னா கிவ் அண்ட் டேக் வந்துடும். யாரும் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். உரிமைகள், இங்க வாழும் உரிமைக்கு பொருள் பிரச்சனை தமிழ்நாட்டுல. இந்த பொருளுக்காக தானே போராடுறான். நல்லா புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த பொருளாதார சமத்துவத்தை எப்படி தீர்க்கிறது? பொருள் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். எல்லாரும் கூடி இந்த பொருள் ஈட்டி பகிர்ந்து ஸ்கில் அண்ட் லேபர் அவங்களுடைய உழைப்புக்கும் அறிவு திறனுக்கு தகுந்தாப்புல சம்பளம் கொடுக்கணும், வேஜஸ், அந்த பொருளை பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு கம்பெனியில மேனேஜர் இருக்காரு, ஒரு தொழிலாளி இருக்கிறாரு, ரெண்டு பேருக்கு இடையில சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு கட்டடம் கட்டுற மேஸ்திரி இருக்கிறாரு, இன்ஜினியர் இருக்கிறாரு. அவரும் கார்ல வருவாரு, இவரும் கார்ல வருவார். அவரு வேணா கொஞ்சம் பெரிய கார்ல வருவார். அவர் 10 லட்ச ரூபாய் கார்ல வந்தாருன்னா இவர் 8 லட்ச ரூபாய் கார்ல வருவார். புரியுதுங்களா? எல்லாரும் சாப்பிடுறது ஒண்ணுதானே. அவரு 4 சப்பாத்தி சாப்பிட்டா இவரு 5 சப்பாத்தி சாப்பிட்டா சப்பாத்தி தான் சாப்பிடுவார். கொஞ்சம் தான் அவரு பசிக்கு தான் சாப்பிட போறாங்க. ஒண்ணுதானே சாப்பிட போறாங்க. உடை, உறவிடம் எல்லாம். அப்போ அந்த பொருளாதார சமத்துவம் வந்துடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனை என்னன்னா பொருள் பிரச்சனை. நம்ம நாட்டிலே அதான பிரச்சனை. அந்த பொருளை திட்டமிட்டு மக்களுக்கு தேவையான பொருளை, சமூக பொருளாதார சிக்கலை தீர்க்கும் ஒரு கூட்டமைப்பு தானே அரசு. ஆனா நம்ம நாட்டுல, தமிழ்நாடு இந்தியா வச்சுக்கோங்க, இங்க அரசியல்வாதிகள் எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். பொருள் பறிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எங்கோ ஒரு சிலர். இப்ப நான் சமீபத்துல நம்ம ஐயா பெருமதிப்புக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் காலமானார்கள். 101 வயசு. அவரு எப்படி வாழ்ந்தாரு? அவரும் அரசியல்ல தானே இருந்தாரு. நம்ம ஏதோ செய்தியில் படிக்கிறோம், பார்க்கிறோம் கண்முன்ன. எவ்வளவு எளிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு அவரு. இப்படி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் இப்ப இருந்தாங்களா? ஏழை பங்காளன் காமராஜர் இருந்தார்ல. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இப்ப ஏதாவது கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்களே, எதுக்கு கேக்குறேன். நிறைய செல்வந்தர்கள் தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? நான் மக்களுக்காக உழைச்சி, நேர்மையா உழைச்சி, மக்களுக்கு வேண்டிய பொருளாதார வசதியை நான் ஏற்படுத்தணும், அந்த எண்ணத்திலே வந்திருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, இப்ப எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு பாருங்களேன். ஆனா அவங்களையே திரும்பவும் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களே தேர்தல்ல, யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்டா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அப்ப இவங்களுக்கு இந்த அகத்தாய்வு பண்ணவனா இருந்தா இந்த மக்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்களா? புரியுதா உங்களுக்கு? பொருளாதார பிரச்சனை ஒரு நாள் தீராது. அதனால இப்ப அதான் மதுரை சொல்றாரு, இது இப்படி அகத்தாய்வு பண்ணணும். அப்போ நீங்க வாழ்க்கைக்கு பொருள் வேணும். பொருள் எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்கு. மதுரை சொல்ற, கல்லுக்குள் தேரைக்கும் முட்டைக்குள் கருவுக்கும் உணவை வைத்த இறைவன் இந்த இயற்கை மனிதனுக்கு தேவையான எல்லா வளமும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், எல்லாருக்காகவும் கொடுத்தான். நம்ம எல்லாரும் கூடி பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் பொருளாதார பிரச்சனை இல்லை, நிறை செல்வ வாழ்வு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது உடல் நலத்தோட வாழணும். நீ இந்த உடலை பேணி காக்கணும். அது அந்த பஞ்சபூதங்களையும் சீராக பராமரிக்கணும். அதுக்குதான் 5 அளவு முறை காப்பதில் நீ விழிப்போடு இருக்கணும். புரியுதுல? அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா குழப்பங்கள் வரும், ரசாயன குழப்பம். அதை சீர் செய்யறதுக்கு தான் உடல் பயிற்சி, காயகல்பம், தவம். இதை செஞ்சுக்கிட்டு 5 அளவு முறையை காப்பதில் ஒரு தெளிவோடு, இதான் அகத்தாய்வு.
இருந்தா, பிறருக்கும் துன்பம் தராம வாழ்ந்தா, பிறர் துன்பம் போக்கி வாழ்ந்தால் உடல் நலம் காக்கும் அறிவு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். இதான் அகத்தாய்வு. புரியுது? பொருள் வளம் காக்கும் அறிவு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். நட்பு நலம் காக்கும் அறிவு உயர் புகழ். நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே, எதாச்சும் தமிழகத்தானே இருக்குது. நம்ம உழைச்சி பொருள் ஈட்டி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. இரண்டாதான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். சரியா போச்சா? இப்படி வாழ்ந்தால் மனித வாழ்க்கை. இது அகத்தாய்வுங்க. இப்ப இந்த அறிவு விளங்கிடுச்சு இல்ல? அகத்தாய்வுனா அறிவின் தரத்தை ஆய்வு செய்வது. நான் யாருங்கிற ஒரு அந்த அகத்தாய்வு செய்து தன்னை அறிந்தவனுக்கு துன்பம் இல்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னையோ கடவுளையோ அறிவதற்கு இந்த அகத்தாய்வு பயிற்சி. அதான் மதுரை சொன்னாங்க, அகத்தாய்வுங்கிறது எதுக்குன்னா இயற்கையையும் இயற்கை நீதியையும் அறிய, அறநெறி, அதாவது அறநெறி அறிவையும் அரண் தர்ம நெறி அறிவை அறநெறிகளையும் தெய்வ நீதியையும் தெய்வத்தையும் அறிய அகத்தாய்வு பயிற்சி. இப்ப பாருங்க, இப்ப நல்லா அகத்தாய்வு பண்ணிட்டீங்க, தெய்வம் எதுன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெய்வம். சரி, அறம் அறம் ஒழுக்கம் கடமை ஈகை இதான அறம். தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராமல் வாழ்வது ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ணு? 5 அளவு முறை காப்பீங்க, 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிப்பீங்க, யாருக்கும் துன்பம் தர மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பொருள் பிரச்சனை இருக்குமா? உழைச்சி பொருள் ஈட்டுவீங்க. நீங்க ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தா தனக்கோ பிறருக்கோ துன்பம் தர்றதில்லை. உங்களுக்கு நோய் வருமா? வராது. ஏன்னா நீ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 5 அளவு முறை காத்து பிறர் துன்பம் போக்கி வாழ்றீங்க, துன்பம் தருவதில்லை. அப்போ உங்களுக்கு உடல்நலம் வந்துடும் இல்ல? புரிஞ்சுதா? உழைச்சி பொருள் ஈட்டுறீங்க, சிக்கனமா இருக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, இல்லாதவங்களுக்கு. இங்க பொருளாதார சமத்துவம் வந்துடும் இல்லவா? நிறைய செல்வத்தோடு வாழ்வீர்கள். இது அகத்தாய்வு. தன்னை அறியும் அகத்தாய்வு. இயற்கை நீதியை அறிவதற்கு அகத்தாய்வு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஈகை உணர்வு வந்துடும் இல்ல? எல்லாரும் நாம எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ நம்ம பிறருடைய துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழும் போது நட்பு நலம் வந்துடும். அதான் உயர்ப்புகள். அப்போ உடல் நலத்தோடும் வாழ்வீர்கள், உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வீர்கள். 3 வகை காப்பு பெறுவதில் கவனமா இருந்தா இதான் அகத்தாய்வு. அப்ப அப்படி அகத்தாய்வு செய்யும் போது, அகத்தாய்வு செய்து அறிவில் முழுமை பெற்றவன் எப்படி வாழ்வாங்க? என்னை போல வாழ்வான். பாருங்க, இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை, நோய் எதுவும் யார் பிரச்சனை பார்த்தா அது எல்லாம் பயிற்சியம் பண்ணி, அந்த பயிற்சி பண்ணி, உடல் பயிற்சி காயக்கல்பம் பண்ணி, இல்லைன்னா ஏதாவது எளிய மருத்துவங்கள் பண்ணி நோயை தணிச்சிடலாம். புரியுதுங்களா? அந்த நோய் போகாம இருந்தா கூட நம்முடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கோ, தொழில் செய்வதற்கோ, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கோ தடையாக இருக்காது. ஒரு பொருள் பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் இருக்கும். நீ உழைப்பீங்க, முன்னால உழைச்சிருப்பீங்க, இப்ப பென்ஷன் வருது, இல்ல யாரும் சமுதாயம் கொடுக்குது, வந்துகிட்டே இருக்கும். யாருக்கும் எந்த பொருள் பிரச்சனையும் இருக்காது. அப்போ உறவு பிரச்சனையும் இருக்காது. யாருக்கும் பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி நீ விரும்புகிறாயோ அப்படி நீ நடந்துக்குவ. இல்ல, உனக்கு அன்பு இருக்குது இல்ல? இப்ப யாராவது உனக்கு துன்பம் தருவாங்களா? உறவு பிரச்சனை இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. அப்ப எப்படி வாழ்வீங்க? அப்ப உறவு. இப்ப அகத்தாய்வுங்கிறது அறிவு. அறிவின் தரத்தை ஆய்வு செய்தீர்கள், தன்னை அறிந்து கொண்டீர்கள். ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறி அறிவும் முழுமையாக விளங்கி விட்டது. இதுதான் தெய்வ நீதி அறிவு, அறநெறி அறிவு. அதான் இறை உணர்வும் அறநெறியும். ஆக இறை உணர்வு பெறுவதற்கும் அறநெறிகளை தெரிந்து கொள்வதற்கும் அகத்தாய்வு பயிற்சி செய்யணும். அது எப்படி செய்யணும்னு மகரிஷி சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது போல செய்யுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது இதுல விளக்கம் தேவையானால் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும். எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். காலையில் நான் சொல்லியிருக்கிறேன், 9 to 9, காலையில் 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரையில கேளுங்க. பல முறை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க.
அப்ப நான் எல்லாருக்கும் தெரியும் போலக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னொரு ஜூம்ல இப்ப நாள்தோறும் ஜூம்ல வர்றீங்க இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா எதேதோ கேள்வி கேட்கறீங்க. ஆனா என்கிட்ட கேள்வி வரமாட்டேங்குது. ஏன் பயப்படுறீங்களா? இது கேள்வி பதில் நிகழ்ச்சி தான். ஒண்ணும் உங்களுக்கு யாருக்கு கேள்வி வராது? எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கேள்வி வராது. இல்லவங்களுக்கு சிந்திக்கிறது இல்லை, சிந்திக்காதவங்களுக்கும் கேள்வி வராது. புரியுதா? இப்ப நான் எல்லாம் விலைக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஐயங்கள் இருந்தால் இந்த பயிற்சியை முறையாக செய்தல், அகத்தாய்வு பயிற்சியை முறையாக செய்யணும். அதான் குண்டலினி யோகம். புரியுதுங்களா? ஆக இந்த சிந்தனை உங்களுக்கு சொல்லி அகத்தாய்வு செய்யும் முறையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுக்கு மகரிஷி அவ்வப்போது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு சிறப்பு என்னவென்றால் மௌனம். ஒரு நாள் மௌனம், 2 நாள் மௌனம், 3 நாள் மௌனம், 4 நாள் மௌனம். அது உங்க எப்படி வேணாலும் இருங்க. எனக்கு தெரிய மகரிஷி 48 நாட்கள் கோவையில பேரூர் செட்டிப்பாளையத்துல இருந்தாங்க. 48 நாள் மௌனம். மகரிஷி மௌன காலத்துல என்ன செய்யறாருன்னா புத்தகங்கள் எழுதுகிறார். நாம மௌனத்துல இருந்து இயற்கையும் இயற்கை நீதியும் அறியணும். அதுக்கப்புறம் நீங்க எழுதலாம். என்னத்தை எழுத போறோம்? இப்ப என்ன கூட சிலர் கேட்பாங்க, ஐயா நீங்க ஏதாவது எழுதுங்க. என்னத்தையா எழுத போறேன்? மகரிஷி எழுதுனதுக்கு மேலேயா நான் எழுத போறேன்? அதை எடுத்து சொல்றோம் பாருங்க. அதான் என்னுடைய முகநூல்ல வருது. பேஸ்புக் அதுவே புக்கு தானே, படிங்க. இப்ப நான் பேசுறது கூட பேஸ்புக்ல இருக்கு. இதுக்கு முன்னால பேசுனது இருக்குது, இப்ப பேசுறது கூட வரும். ஆகையினால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் முறையாக அகத்தாய்வும் செய்து அறிவில் முழுமை பெறுவோம் என்று கூறி எனது இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். இந்த அகத்தாய்வு இந்த ரெண்டுமே கேள்வி கேளுங்க. அதுல உங்களுக்கு உடற்பயிற்சி காயகல்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் செய்து பழகலன்னு அர்த்தம். உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி செய்து பழகி இருந்தா உங்களுக்கு அதுல கேள்வியே வராது. தவத்திலும் தற்சோதனை பயிற்சியிலையும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். நீங்க இப்போ இடைவேளைக்கு பின்னாடி என்னோட கேள்வி கேட்கலாம். என்னோட வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கேலக்சி M01 வாழ்க வளமுடன். உங்களோட பேரை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு கேள்வி ஐயா. அந்த அதாவது இப்ப இன்னைக்கு நான் தீப பயிற்சி பண்ணுவேன். தீப பயிற்சி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு எப்பொழுதுமே அந்த ஒரு நிமிடம் நம்ம தீபத்தை பார்க்கிறோம், 2 நிமிடம் கண்களை மூடி உடல் முழுவதும் கவனம் செலுத்துறோம். அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில தீப பயிற்சி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா 1 நிமிடம் தீபத்தை பார்த்துட்டு 2 நிமிடம் கண்களை மூடி அப்படியே உள்ளார்ந்து கவனிக்கும் பொழுது அப்படியே ஒரு ரெட்டிஸா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியுதுங்கய்யா. அது எதனாலங்கய்யா? இவ்வளவு நாள் அப்படி தெரிஞ்சதே இல்லைங்கய்யா. இது ஒரு அனுபவம். நீங்க தொடர்ந்து பாருங்க. உடம்புக்குள்ள எதை பார்க்கணும்? நம்ம உடம்புக்குள்ள ஆற்றல் பாடி இருக்கலாமா, நுண்ணுடல் இருக்கு இல்லையாமா, உயிருடல் இருக்கு இல்லையா, அது உயிர் விண் துகள்களால் ஆன ஒரு தொகுப்பு. காந்த உடலும் அதுதான். காந்த உடலும் அதுதான். அது எப்படி இருக்கும்? ஒரு புகை மூட்டம் போல இருக்கும் அல்லவா? பனிமூட்டம், பனி பார்த்திருக்கீங்க இல்லையா? பனிப்படலம். பனிப்படலம் மாதிரி தலையில இருந்து கால் வரையில உடலுக்குள்ள ஒரு ஆவி உடல் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? திரைப்படங்கள்ல கூட காமிப்பாங்க ஆவிகளை. ஒரு ஆவி வெள்ளையா வரும் வெளியில வரும், உள்ள போகும். பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி ஆவி உடல் நம் உடலுக்குள் இருக்கிறது. அந்த உடல் உங்களுக்கு அகக்காட்சியாக தெரியும். இங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. சரி, ஒரு புள்ளியா ரெட்டிஸா பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் நின்னுதுங்க. ஒரு அனுபவம். இதுக்கு அதை தொடர்ந்து நீங்க எதை பார்க்கணும்? நீங்க உடம்புல முழுவதும் ஒரு பனிப்படலத்தை கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது அதுவே காட்சி ஆயிடும். சரிங்க. நீங்க ரெட்டிஸா ஒரு புள்ளியா நினைச்சீங்க, ஒரு தீபமா, அது அந்த தீபத்தையே கூட நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தீபம் தெரியும்.
ஆ, புரியுதுங்களா? எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள். சரி. அது அதை நீங்க இவ்வளவு செய்ய இத்தனை தடவை வேண்டிய செஞ்சீங்க முறை அப்படி என்னன்னா, வந்தது இல்ல. ஆ, நீங்க இல்லப்பா நான் சொல்றத கேளுங்க. நீங்க சரிங்கய்யா. உடல் கவனியுங்கள்னு சொன்னாங்க. எதை கவனிக்க சொன்னாங்க? நம்ம உடலுக்குள்ள இருக்க அந்த அந்த உயிர் 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 சக்தியோட அந்த உயிர் உடல்ல. இப்ப புரிஞ்சுதா? அப்ப கண்டிப்பா அதை புரியுதுங்க. கவனிச்சோன்னா அதுதான காட்சியா வந்திருக்கும். கண்டிப்பா. உடலுக்குள் கவனிங்கன்னா, உடல்ங்கிறது என்னது? உடல்ல ஏதோ அந்த தோல் மட்டும் இருக்கிறதா? உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் உடலுக்குள் இருக்கிறதா? உயிர் இருதயம், குடலு இல்ல. உயிர் அந்த உடலுக்குள் உயிரை தான். உடலுக்குள் உயிர். அதான் இப்ப புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உடலுக்குள் உயிரை கவனிச்சீங்கன்னா அந்த ரெட்டாலாம் வராது. சரி சரி சரிங்கய்யா. ஓகே. சரிங்கய்யா. உயிரை தேங்க்யூ. கவனிங்க, உயிர் தான் வரும். உயிர் தான் தெரியும். சரியா? சரிங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து செய்யுங்க. தொடர் உங்களுக்கு அனுபவங்களை கண்ணாடி பயிற்சி வரும்போது அந்த அனுபவங்கள் உங்களுக்கு உறுதி ஆயிடும். சரிங்கய்யா. தொடர்ந்து செய்யுங்கம்மா. சரிங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. பல தடவை கேட்கிறோம். தினமும் தினமும் தியானம் செய்கிறோம் அப்பா. தியானம் துரியாதீத தவம் செய்யும் பொழுது இதுக்கு துரியாதீத சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் வந்து சுத்தவெளிக்கு நாம போரும்போது அப்படியே அகக்காட்சியாக அந்த மேல இருந்து உள்ள அப்படியே வந்து நம்ம உடம்புல இறங்குற மாதிரி அந்த இது வருதுங்க, அந்த உணர்வு வருது. ஆனா சுத்த வெளியில அந்த கருப்பா இருக்கிறது வரமாட்டேங்குது. எப்பவுமே நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்தி இருக்கு இல்லைங்களா? இந்த உடம்புக்கு வெளியில இருக்குல்ல விண்கலம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது சீவ காந்த களம். உடலுக்கு வெளியில இருக்கிறது வான் காந்த களம். காந்த களம். உடலுக்குள் இருக்கிற மின்னணுவுக்கு பெயர் உயிர் சீவன். உடலுக்கு வெளியிலே இருப்பது வான். புரியுதா? வான்காந்தம். எப்படி நம்ம உடம்புக்குள்ள காற்று, மூச்சு காற்று உடம்புக்குள்ள வந்து வெளியில போகுதோ, வெப்பம் எப்படி வந்து வெளியில போகுதோ, நீர் எப்படி உடம்புக்குள்ள வந்து வெளியில போகுதோ, மண்ணு எப்படி உடம்புக்குள்ள வந்து வெளியே போகுதோ, நம்ம உடம்புக்குள்ள எப்பொழுதுமே உயிராற்றல் வெளியில இருந்து வந்துகிட்டே தான் இருக்குது. புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுதா புரியலையா? புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா. இது வர்றத நீங்க கவனிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வர்றது தெரியுது. சுத்த வெளிய கவனிக்கும் போது சுத்த வெளி தானே தெரியும். சுத்த வெளிங்கிறது என்ன? நீங்க முதல்ல இருளை கவனிங்க. இருளையே பார்த்த இருளை கவனிங்க. பார்க்காத இருள் அகக்காட்சியாக வந்துவிடும். அந்த பார்த்த இருளுக்குள் அது தொடர்ந்து செய்யுங்க. அதான் நான் சொன்னேன். சரிங்க. வாழ்க வளமுடன். மனம் அந்த கும்மிருட்டோடு இணையணும். இணைஞ்சதானமா உணர முடியும். வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் எதை தொடர்ந்து நினைக்கணும். அதான் லயமாதல், தொடர்ந்து நினைத்தல். நீங்க ஒரு செகண்ட் நினைச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதையே அதுக்குதான் 5 நிமிட நேரம் சுமார் கொடுத்துருக்குறோம். அப்படி பழகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் நொடி பொழுதில் சமாதி நிலைய அனுபவம் வந்துவிடும். சரியாமா? சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். பழகிட்டு என்னோட தொடர்பு கொள்ளணும். நீங்க சொல்லணும் ஐயா. வாழ்த்துக்கள். அனுபவம் பெற்ற பிறகு என்கிட்ட சொல்லணும். சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாங்கம்மா கிருபாநிதி அம்மா. ஐயா அப்படி கூப்பிடுறீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நீங்க எல்லாம் ரெகுலரா வர்றவங்க சிலர் இருக்கிறீங்க. இல்லையா நிகழ்ச்சி ஒரு வாரமாவே ஜூமுக்கு வர முடியலையா? நான் நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல இருக்கேன்யா. அடிக்கடி நீங்க வர்றத நான் பாக்குறேன்ல. அடிக்கடி வருவேன் கண்டிப்பா. அதுதான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட நானும் பெரும்பாலும் வருவேன். கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன்.
ஆசிரியர்கள் பதில் சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே ஐயா, நன்றி ஐயா. இப்ப எனக்கு கேளுங்க. எப்படி நான் உங்களை நினைப்பேன்னா, மகரிஷிட்ட இருந்து அப்படியே உள்வாங்கிட்டீங்க. ஒரு துளி கூட வேறுபடாம அவரை அப்படியே உள்வாங்கி நீங்க அதை அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா. அந்த உங்களுடைய பேச்சு, நீங்க பண்ற பாடி ஆக்ஷன்லாம் அதை அப்படியே நாங்க உள்வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு எனக்கிட்ட அது இருக்கான்னு ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப நினைப்பேன். நீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு தவம் செய்ய சொல்லி கொடுத்தீங்க நான் போன்ல. அதை வாங்குற அளவுக்குன்னா இப்ப நீங்க இப்ப சொன்னீங்கல்ல போன தவணை பேசின அம்மாவுக்கு, ஒரு தடவை அந்த நிலைக்கு போயிட்டு வந்தோம்னா அடுத்தடுத்து ஈஸியா போக முடியலையா. திருப்பி ஒரு 10 நாள் சென்று ரொம்ப தவம் பண்ணி அந்த நிலையில இருக்க மாதிரி சொல்லலாம் ஃபீல் கூட பண்ணுவேன் நான். அது ஏன் இப்ப இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்பா சந்தோஷமா இருக்கான், அந்த நிலையை விட மறுபடியும் ஒரு 2-3 நாளைக்கு அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே வந்தா ஒரு மாதிரி இருக்கு. அது ஏயா மகரிஷி சொல்லுவாரு, நான் உணர்ந்து ஓதுகிறேன்னு சொல்லுவாரு. இந்த துரியாதீத அனுபவத்தை சொல்லும்போது சொல்லுவாரு, நான் சுத்த வெளி அதிர்வதையும் நொறுங்குவதையும் துகள்களாவதையும் விண்ணாகி பறந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு அண்டவெளியில் பறந்து ஓடுவதையும் அந்த பஞ்ச தன் மாற்றத்தையும் அந்த உணர்வு நிலையையும் நான் அகக்காட்சியாக கண்டுதான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மகிழ்ச்சி பேசும்போது கண்ணை மூடிக்கிட்டு பேசுவார். பாத்திருக்கீங்களா? மகிழ்ச்சி பேசும்போது கண்ணை மூடிக்கிட்டு பேசுவார் தெரியுங்களா? பேசும்போது அவர் பார்த்துதான் பேசுறாரு. அதே நிலைய நாம் அடைந்து விட்டால் நாமும் அதே போல் காணலாம். அதுக்கு தாங்க பயிற்சி கொடுத்திருக்கிறோம். இப்ப நானும் அந்த நிலையை அடைந்திருக்கிறேன். ஐயா நன்றி. கற்றுவிட்டேன். மகரிஷி உணர்ந்து ஓதியதை நான் ஓதி உணர்ந்து கொண்டேன். இப்ப நான் உங்களுக்கு ஓதுகிறேன். இந்த நிலைக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் வரணும். அப்பதான் நம்ம மக்களுக்கு போய் சேரும் இந்த ஆன்மீக அறிவு. அப்பதான் மனிதனாக வாழ்வான், இல்லைன்னா விலங்காதான் வாழ்வான். இப்படி பாருங்க, பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார் மக்கள். என்ன இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் சொந்தம். இயற்கை வளங்களை ஏன் இப்படி நாசம் பண்றாங்க? இயற்கை வளத்தையும் செயற்கை மனித உழைப்பால் உருவாக்கப்பட்ட பொருள் வளத்தையும் சேதைப்படுத்தி இந்த உயிர்களையும் மனித சமுதாயத்தையும் கொண்டு குவிக்கிற ஒரு நிலை. அதாக மகிழ்ச்சி உலக அமைதி இல்லை, உலக அமைதி, உலக அமைதி, உலக சமாதானம், அதுக்காகவே வாழ்ந்தவர். சரியாமா? அதனால நீங்க எல்லாரும் செய்து தன்னை அறிய வேண்டும், இயற்கையை முழுமையாக அறிய வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா. ஒண்ணு கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கவாயா? கேளுங்க. நன்றி. அதாவது அப்ப நான் யார் அப்படின்னு ஒண்ணுக்கும் நான் ஏன் வாழ்கிறேன் அப்படி இருக்கு என்னையா? கேள்வி கேட்டுட்டீங்களா? நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் விடை காணுங்கள்னு நான் சொல்றேன். சுத்த ஒளி மீது தவம் பண்றீங்கல்ல, அதான் இறைநிலை தவம் செய்றீங்களா? இப்போ கண்டிப்பா தினம் செய்யறேன். சொல்ற கேளுங்கம்மா. மகரிஷி கடைசியில என்ன சொல்லிட்டு போனாரு? இறை உணர்வு பெற, அறநெறிகளை விளங்கிக் கொள்ள இறைநிலை தவம் செய்யுங்கள். நீங்கள் இறைநிலை தவம் செய்கிறீர்களா? செய்யறேன், நைட் செஞ்சுட்டு படுக்கிறேன். செஞ்சிருந்தா நைட்டு கிடையாதுங்க. என்ன சொன்னாரு மகரிஷி? ஒரு நாளைக்கு பல முறை அந்த இறைநிலைய மறவாது இருக்கணும். அந்த தவத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. சுத்த வெளியை மறவாது இருங்க. இறை அந்த அகக்காட்சியாக வந்துவிடும். நீங்கள் இயற்கையோடு கலந்து விடுவீர்கள். அந்த தவத்தை நீங்கள் முறையாக செய்யவில்லை. செய்திருந்தால் நீங்க இறைநிலை தவம் கற்று எவ்வளவு காலம் ஆச்சு? ஆகினை தவம் பெற்று ஓராண்டு காலத்தில் இறை உணர்வு பெற முடியும்னு சொல்லியிருக்காருல திருமூலர். நானே அந்த கவியை எடுத்து போட்டேன்ல, 687. கூகுள்ல போய் அடிங்க.
திருமந்திரம் 687 அடிங்க, அதுல வரும். அகத்தம் தீட்சை, ஆக்னை தீட்சை பெற்றதிலிருந்து ஓராண்டுக்குள் நீங்கள் இறை உணர்வு பெற மெய்ப்பொருளை காண முடியும். திருமூலர் சொல்றாரு. அதான் அகத்தவமும் அகத்தாய்வும் நீங்கள் முறையாக செய்தால் ஓராண்டுக்குள் இறை உணர்வு பெற முடியும். அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதானே இந்த தலைப்புல பேசுறேன். நேற்று போன மாசம் அகத்தவம் செய்யும் முறை, இந்த மாதம் அகத்தாய்வு செய்யும் முறை. நல்லா செய்யுங்கம்மா. சொல்லணும், சொல்லணும். இல்லையா, நாளைக்கே கலந்து விட்டேன், அகக்காட்சியாக கண்டு விட்டேன் அப்படின்னு நாளைக்கு காலையில உங்களுக்கு போன் பண்றேன். பாருங்க, வாழ்க வளம். சொல்லுங்க. ரைட், குட். நன்றி. வாழ்க வளம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த நண்பராக உமையால் அம்மா, வாழ்க வளமுடன். உமையால் அம்மா, வாழ்க வளமுடன். உமையால் அம்மா. ஓகே, அடுத்த வாழ்த்துக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. நீங்க எல்லாம் வந்தாதான் களை கட்டும் நிகழ்ச்சி. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும்ல, கேளுங்க. உங்களுக்காக இல்ல, மத்தவங்களுக்காக வேண்டியாவது கேட்பீங்கல்ல. நான் கேள்வி கேட்க வராதீங்கன்னு சொல்லல, மத்தவங்களுக்கு கேட்க தயங்குறாங்க, நீங்க துணிச்சலா கேக்குறீங்க. உங்களுக்காக கேக்குறீங்கன்னு நான் எடுத்துக்க மாட்டேன், மற்றவர்களுக்காக கேட்கிறீங்களா. அதனால நீங்க இந்த மாதிரி ஜூம் நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் நாள்தோறும் வர்றீங்க, எனக்கு தெரியும். அதனால நல்லா கேளுங்கம்மா, தைரியமா கேளுங்க, பயப்படாம கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, கேள்வி என்கிட்ட கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப வந்து இந்த மாநாடு இது அறிவியல் ஆராய்ச்சி இது நடந்தது இல்லைங்க ஐயா. அப்ப சொன்னாங்க ஐயா, இந்த குரோமோசோம்ல வந்து நம்ம மாற்றம், அதுல இது மாற்றி அமைச்சு அதுல மாற்றம் செஞ்சோம்னா நம்ம விரும்பின குழந்தைகள் பெற முடியும், நற்பண்புகளோட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதான் அதை பத்தி கேட்கலான்னு இருந்தேங்க. அதான் மாதிரி சொல்லியிருக்காருல்லம்மா. காய்களும் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, நினைங்க மனசுல. இந்த உடலுக்கு பயிற்சி, உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு பயிற்சி கொடுத்து உங்களுக்கு என்ன குழந்தை வேணும். இப்ப நான் கூட நான் மகிழ்ச்சி கிட்ட வந்த பிறகுதான் எனக்கு ஆண் குழந்தை வேணும்னே நினைச்சேன். மகிழ்ச்சி கூட சொன்னாரு, நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி இடது பக்கமாவே உட்காருங்க, சாஞ்சி உட்காருங்க, வலது நாசியில மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல உறவின் போதும் வலது நாசியில மூச்சு ஓடணும், இடது பக்கமா நீங்க படுக்கணும், அப்படி இருந்து பழகுங்க, நீங்கள் விரும்புற மாதிரி ஆண் குழந்தை வரும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் நான் ஆண் குழந்தை பெற்றுக்கிட்டேனே. 78 பயிற்சி எடுத்து 79 என் பையன் பிறந்துட்டானே. என்ன வேணும்? அது நல்ல அறிவுள்ள ஆரோக்கியமான கருவிலே திருவுடைய பிள்ளை பிறந்திருக்குத. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா. அப்புறம் என்ன மாதிரி சொல்றது சரிதானே. அதை விஞ்ஞானிகள் சொல்றாங்க, குரோமோசோம்ஸ் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு. அது அவங்க ப்ரூஃப். நமக்கு அப்பதானே நம்பிக்கை வருது. நம்பிக்கைக்கு தான் சொல்லியிருக்காங்க, அனுபவம் உண்மை. அதனாலதான் விஞ்ஞானிகளை வச்சு அன்னைக்கு பேச வச்சோம். இந்த கருத்தரங்குக்கு மேல என்ன நோக்கம் போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா, கவனிச்சிங்களா? மெய் அறிவு 360 டிகிரி அப்படின்னு என்ன? மெய்ப்பொருள் பற்றிய அறிவு. அந்த மெய்ப்பொருளை தான் ஐம்பூதங்களாகி, அண்டங்களாகி, அனைத்து உயிர்களாகி, மனித உடலாக, இந்த உடல் செல்களாக, உயிராக, மனமாக, குரோமோசோம்ஸாக, எல்லாம் என்னதுங்க? அந்த மெய்ப்பொருள் தான். இத சொல்றதுக்கு தான் அன்னைக்கு அந்த கான்பரன்ஸ், மெய் அறிவு 360 டிகிரி அப்படித்தானே போட்டிருந்தாங்க. முழுமை, முழுமையான அறிவு முழுமை. அதுக்கு விஞ்ஞானிகள் அந்த அனுபவங்களை சொல்றாங்க. அப்பதான் மக்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும், இந்த பயிற்சியை கத்துக்குவாங்க. அதுக்காக தான் விஞ்ஞானிகளை வச்சு பேச வச்சோம். நல்லது.
நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக மதன் மோகன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளரணும்மா ஐயா. வாழணும் ஐயா. மதன் ஐயா மோகன், ஆமா, தஞ்சாவூர், வாழ்க வளமுடன். வாழணும் வாழணும் ஐயா. ஐயா உங்க உரை ரொம்ப சிறந்த அறிவுரை ஐயா. உங்க அறிவுரை கேட்கறதுக்காக தான் என் உட்கார்ந்தேன். உங்கள்கிட்ட பேச ரொம்ப 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 இன்பமா இருக்கு. ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி வேதாத்தி அன்பர் உரிமையோட பேசுவீங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பாணி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப உரிமையா எடுத்து பேசுவீங்க. அறிவுரை அருமையா இருக்கு. நன்றி சொல்லதான் கூப்பிட்டேன் ஐயா. ரெண்டாவது ஐயா, நல்லது. அகத்தவம் செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறாங்க, காய்கள் செய்யறாங்க, அகத்தாய்வுல அப்பப்ப செய்யறாங்க. மௌனமா வந்து நம்ம அகத்தாய்வும் மௌனமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்லியிருக்கீங்க. அகத்தாய்வு அவ்வப்போது செய்து வாருங்கள். ஒரு நாள் அறிவில் முழுமை பெற்று விடுவீர்கள். அகத்தாய்வு கொஞ்சம் செய்யறேங்க. ஆனா என்ன மௌனமா கொஞ்சம் இருக்கணுங்க. அதுக்குதான் சமாதி நிலையை அடைந்து விடுவீர்கள். நீங்கள் இறைநிலையை அடைந்து விடுவீர்கள். இறைநிலையை அடைந்த பின் எப்பொழுதும் நீங்கள் தவ வாழ்க்கை தான் வாழப் போகிறீர்கள். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன். அதே ஆசைப்படுறோம். அதுக்கு என்ன செய்யணும்? முறையாக செய்து வாருங்கள். பாருங்க, மனவளக்கலையில புத்தகத்துல இருக்கும் பாத்தீங்களா, வாழ்வின் நோக்கம் என்னன்னு வரும்போது ஒரு இடத்துல வரும், ஞாபகம் இருக்குதா? இறைநிலையை அடைதல்னு. சமாதிகளை தவத்துல சமாதி நிலையை அடைதல் தான் இறைநிலையை அடைதல். நான் பேச நீங்க குறுக்க பேசுறீங்க, சொல்றத கேளுங்க. இறைநிலையை அடைதல் என்றால் துரியாதீத தவத்தில் அந்த சுத்தவெளியை, மெய்ப்பொருளை, இயற்கையை, சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையை அகக்காட்சியாக நீங்கள் காணுகிற நிலைக்கு பெயர்தான் இயற்கையோடு கலந்து விடுதல். இறைநிலையை அடைதல். அப்ப இந்த கருத்தோட தவம் பண்ணணும். பண்ணீங்கன்னா அந்த நிலையை அடைஞ்சிடலாம். இறைநிலைய இன்னும் அடையலைன்னா அப்புறம் அதுக்குள்ள செத்து போயிருவோமே. சாவு வரும்னு யாருக்காவது தெரியுமா? இந்த உடலுக்கு சாவு அது எல்லாருக்கும் தெரியும். டிக்கெட் எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியும். இந்த உடல் உள்ள போதே, புரியுதா? உடல் உள்ள போதே இறைநிலையை அடையணும். செத்த பிறவை அடைகிறது இல்ல. அவங்க அப்படி இறைநிலையை அடையாதனாலதான் அன்னாரின் ஆன்மா சமாதி அடைய, சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்ங்கிறான். ஆத்மா சாந்தினா என்னது? வாழும் போதே இறைநிலையை அடைந்ததுதான் சமாதி நிலை, ஆதிக்கு சமநிலையை அடைதல். இதெல்லாம் புரியாம ஆன்மீகத்துல பயிற்சி பண்ணிட்டு இருந்து எந்த பயனும் இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா மதன் மோகன்? சூப்பர், நல்லா தவம் பண்ணுங்க. எனக்கு போன் பண்ணி சொல்லணும். நான் உங்களோட விருப்பம் ரொம்ப விருப்பம். உங்களோட போன் பண்ணி சொல்றேங்க. சீக்கிரம் சொல்லணும் என்கிட்ட. நன்றிங்க. வாழோடமா. நன்றியம்மா. வாழ்த்து. நான் நன்றியம்மா. வாழோடமா. ஐயா ஐயா சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. நன்றியம். அடுத்த நண்பராக பத்ரி, வாழ்க வளமுடன். சபரீஷ். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாங்க வாங்க. சபரீஷ் வந்தாதான் கலக்கட்டும். வாங்க, கூப்பிடுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கோயம்புத்தூர்காரரு நீங்க, கூப்பிடுங்க. ஆமா ஐயா. இல்ல, ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து மகரிஷி வந்து நீங்க நிறைய அவங்க எழுதியிருக்காங்க இல்லைங்க, அப்ப என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்ல அமைதின்னு. இப்ப இருக்கிற நிலைமையில வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா எப்பதான் வேர்ல்டு வார் அந்த மாதிரிதான் இருக்கு. வேர்ல்டு வார் லெவல்ல வருமோ அப்படின்னு. பொருளாதாரம் சிக்கல், இன்ஃபிளேஷன், விலை எதுவுமே சொல்றது மாதிரி இல்ல. வேலை வாய்ப்பு தன்மை எல்லாமே அடிப்படுது. அதுதான் கேக்குறேன். இப்ப கண்டிப்பா உலக பொருளா வந்துதான் அமைதியாவாங்களாங்க ஐயா? கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரத்தானே வேணும். போருக்கு பின் போர் அவ்வப்போது நடந்துகிட்டே இருக்குது. எப்ப வரும்னு சொல்லியிருக்காரா மகரிஷி? ஒரு காலத்துல அமைதி எல்லாரும் உள்ளுறவு வரும்னு சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க. அரசியல் தலைவருக்கு ஆன்மீக அறிவு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர், உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்ற. இப்ப இன்னைக்கு நிலைமை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மக்களை அடிக்குது, கொண்டு குவிக்குது.
இவங்க 2 பேருக்கும் உயிர் அறிவு இருந்தால், உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெற்றவராக இருந்தால் போரிடுவார்களா? மாட்டார்கள் ஐயா. உயிரறிவை அவங்க தவம் செஞ்சு, அதான அமெரிக்காவுல போய் மகிழ்ச்சி கொடுத்தாரு தியானம் எல்லாம். ஆமாங்க. அங்க அவரு அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் தியானம் பண்ணி உயிரறிவை உள்ளுணர்வா பெற்றிருந்தா இந்த போர் நடக்குமா சொல்லுங்க? நடக்காதுங்க ஐயா. புறமாறுமா வராத மகிழ்ச்சி அதான சொன்னாரு. உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்றுவிட்டால் அன்பு மலர்ந்துருமா இல்லையா? உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே. அப்ப சமாதானம் வருமா வராதா? கண்டிப்பா வருங்க ஐயா. இத நீங்க தெரிஞ்சுக்கங்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த மகிழ்ச்சி 3 தலைவர் சொல்றாரு. என்ன தலைவர்? முதல்ல மதத்துறை தலைவர், பொருள்துறை தலைவர், அதன் பிறகு ஆட்சித்துறை தலைவர். அப்பதான் இங்க நிற்கும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வில் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். புரியுதா இப்போ? என்ன சபரீஷ்? ஐயா சரிங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. சமாதானம் உங்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். காதுல வாங்கிக்கங்க. சமாதானம் வருமா வராதா சொல்லுங்க? சமாதானம் வந்தா நல்லா இருக்குங்க ஐயா. வர மாதிரி தெரியல. வருமா வராதா? வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. உயிரறிவை பெற்ற பிறகு வருங்க, பெற்றால் வருங்க ஐயா. அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வரணும். நீங்கள் உயிரறிவை பெற்றது போல ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு உயிரறிவை கொடுக்க முடியுமோ கொடுங்க. புரியுதா ஐயா? புரியுதுங்க ஐயா. அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஒரு நாட்டுடைய தலைவரா வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க ஐயா. அன்னைக்கு உலக சமாதானம் வந்துருமா வராதா? கண்டிப்பா நல்லதுன்னு சொல்லக்கூடாது, வரும்னு சொல்லுங்க. வரும் ஐயா, வரும். அந்த துணிச்சலா பேச வார்த்தை வரமாட்டேங்குது உங்களுக்கு. கண்டிப்பா வரும். மாதிரி சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? உலக சமாதானம் வரும், ஓர் உலக ஆட்சி மலரும், ஆன்மீக கல்வி மாணவர்களுக்கு நிச்சயமாக கற்பிக்கப்படும், பாடத்திட்டத்தில் வரும். அதுல அவன் மதிப்பெண் தேர்ச்சி பெற்றாதான் அவனுக்கு சான்றிதழ். இப்படி ஒரு நிலை வரும். புரியுமா உங்களுக்கு? சரிங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. சும்மா பேசிட்டு பயன் இல்ல. நீங்க மக்களுக்கெல்லாம் சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவுல உயிரறிவை உணர்வு பெறுவதற்கு உதவுங்கள். நல்லது சபரீஷ். நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா குருவம்மாள் வாங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. உங்க குரல் கேக்குறப்பயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்களுக்கு அப்பப்ப அறிவுரை கூறிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அறிவுரைகளே நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோங்க ஐயா. நீங்கள் அறிவில் முழுமை பெறுங்கள். சரிங்க ஐயா, விரைவில் பெற்றுருவோம். மாணவராகவே இருக்கக்கூடாது, என்ன மாதிரி ஆசிரியர் ஆகணும்ல. ஆமா ஆமாங்க ஐயா. பின்ன ஆசிரியர் ஆகுங்க ஐயா. நீங்க கேட்டது கிடைச்சதா? என்னது? போன் நம்பர் கேட்டீங்களே, வேற யாரோ கேட்டிருப்பாங்க. அனுப்பி விட்டேனே நானே. போட்டு விட்டீங்களா? சரி சரி ஐயா. எனக்கு என்ன ஆசைன்னா, இவ்வளவு விஞ்ஞானம் பெருகி போச்சுங்க ஐயா. அவ்வளவு பெருகியும் மக்களுக்கு அசோகர் ஒரே ஒரு நாள் இவ்வளவு மக்களை நம்ம கொன்று குவிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு மனம் டக்குன்னு மாறிட்டாரு ஐயா. இந்த விஞ்ஞான உலகத்துல எப்பயா இவங்களுக்கு மனமாற்றம் வரும்? விரைவில் வரணும்னு தான் வேண்டிட்டு இருக்கோம். உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்ற அன்னைக்கு வரும். வரும் வரும், விரைவில் வரணும் ஐயா.
அத ஏமா நீங்கள் அதுக்கு தானமா ஆஹ் மகரிஷி பயிற்சி கொடுத்தாரு. ஆமாங்க ஆன்மீக ஐயா. அறிவு, உயிர் அறிவு. புரியுதா? ஸ்பிரிச்சுவல் புரியுதுங்க ஐயா. நாலேஜ். அப்பதான் உயிர்ம ஆஹ் நேயம். ஆஹ் ஆன்ம நேயம். ஆன்மாங்கிறது உயிர் என்பதுக்கும் ரெண்டும் ஒரே பொருள் தான். புரியுதா? தெய்வத்துக்கும் ஆன்மானுதான் பெயரு, உயிர்களுக்கும் ஆன்மானுதான் பெயரு. உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே. அதான் உயிர்ம நேயம். இதானமா ஆன்மீகம். ஆமாங்க ஐயா. கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, கடவுளை வேண்டது ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்க ஐயா. தவறான கருத்து. நீங்க வந்து டெம்பிள் கடவுளை ஆடிட்டு அறியணும். அறிவதற்கு போனா அதான் ஆன்மீகம். புரியுதா? புரியுதுங்க ஐயா. இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்ப வரும் அதுதானே மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள். இன்னைக்கு மதம் கடந்த அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள். மதம் சார்ந்த கோயில்கள்ல இந்த ஆன்மா பற்றிய இந்த அறிவை சொல்றாங்களா? சொல்றது இல்ல. அப்புறம் என்ன? அதுதானே சொல்றோம். திருக்கோயிலுக்கு தானே வரணும். ஆமாங்க. இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. யாரு நீங்க வந்து உங்களுக்கு உயிர் அறிவு பெற்றாச்சு, உங்களுக்கு அன்பு மலர்ந்துருச்சு, அறவாழ்வு இயல்பாகி விட்டது. எல்லாருக்கும் இந்த அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. புரிஞ்சுதாமா? புரியுதுங்க ஐயா. உங்க உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்க. சரிங்க ஐயா. சொல்லிட்டே தாங்க இருக்கான். நான் அன்பும் கருணையோடு வாழுகிறேன். எல்லோரும் அன்பும் கருணையும் உள்ள மனிதர்களாக இதமான மனிதர்களாக வாழ்வதற்கு நீங்கள் உயிரிழமை புலனுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஆன்மாவை அறிய வேண்டும். அதற்கு அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள் அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? எல்லார்ட்டையும் சொல்லணும். அவங்க சொல்லுங்க. வர்றதுக்கு வரட்டும். கூட்டிட்டு வரேங்க. உங்க அம்மா வழி, அப்பா வழி, கணவன் வழி, குழந்தைகள் வழியில உறவினர்கள் இருப்பாங்கல்ல. ஆமாங்க. அவங்க எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வரப்போறேன். இப்போ ஒரு ஃபேமிலியோட வரேங்க. கூப்பிட வேண்டாம், நீ கூட்டி இழுத்துக்கிட்டு வர வேண்டாம். விரும்பி வரணும் சொல்லுங்க போதும். உனக்கு அறிவு வேணும்னா அங்க இருக்குது, அமைதி வேணும்னா அங்க இருக்குது. ஆமாங்க. இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஓடிட்டு இருக்காங்க. அத நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு. இல்லாத இடம் ஒண்ணும் கிடையாதுமா. இறைநிலை எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆமா ஆமா. அறிவு எங்கும் இருக்கிறது, அமைதி எங்கும் இருக்கிறது. அது என்னன்னு தெரியணும் இல்ல? ஆமாங்க. அதானே உங்க வேலை. ஆமாங்க. உணர்கல்வி, நம்ம உணர்கல்வி கொடுக்கணும். சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வளமுடன். அன்பர்கள் ஐயா நிறைய செய்து கொள்ளலாமாங்க ஐயா? யாருமே இல்ல கேள்வி கேட்கறதுக்கு. ஆமாங்க ஐயா. சரி சரி சரி. இலக்கம் கேட்கறதுக்கு என்னமா இருக்குது இதுல? பாருங்கம்மா, ஒண்ணு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க கேள்விகள் கேட்கறோம்ல. இப்ப என்கிட்ட என்ன வேதாத்திரி கிட்ட கேக்குறீங்க. மகரிஷி என்ன சொல்றாரு? நான் இறைவனிடம் கேட்டேன், இறைவன் எனக்கு சொல்லிவிட்டான். ஆகையினால் நான் இப்ப யாரிடமும் கேட்பதில்லை. புரியுதா? புரியுதுங்க ஐயா. அதனாலதான் மகரிஷி பகவத்கீதையில ஒரு கருத்து இருக்கு, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பகவத்கீதையில இறைவன் மனிதனுக்கு சொல்லுகிறான், அர்ஜுனனுக்கு. பகவான் என்ன சொல்றா தெரியுமா? நீ மகான்களுடைய நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் ஞானம் பெற முடியாது. முழுமையாக அறிய முடியும். இயற்கையை முழுமையாக அறிய முடியாது. மெய்ப்பொருளை அறிய முடியாது. உன்னை அறிய முடியாது. நீ என்னை அடைய வேண்டும்.
நான் உனக்கு சொல்வேன். அதாவது நீ என்னை அடைந்தால் உனக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும், கேள்விகள் நின்றுவிடும், சிந்தனை நின்றுவிடும், நீ கேள்விகள் அற்றவனாக இருப்பாய். அப்படியே கேள்விகள் அற்றவனாக மாறணும் நம்ம ஒருத்தரும். திரும்ப இப்போ ஒருத்தர் கை தூக்கிட்டாங்க பாருங்க, கவிதான்னு யாரு? கவிதாம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், கொடுங்க, பேசுங்க, அவங்க என்னன்னு கேக்குறாங்க பாப்போம். கவிதாம்மா வாழ்க வளமுடன், பேசலாமா கவிதாம்மா? அம்மா வாழ்க வளமுடன், ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, கோபப்பட்டா மூளை கொதிக்கும்னு சொன்னீங்க, மூளை கொதிக்குமா இதயம் கொதிக்குமா ஐயா? எல்லாம் கொதிக்கும். கோபப்படுறது உங்களுக்கு தெரியலையா? தலை சூடாகுதா இல்லையா? ஹார்ட் பீட் அதிகமாகுதா இல்லையா? ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாகி கவனிச்சிருக்காங்க. மூளை நம்ம தலைவலின்னு தலைய பிடிக்கிறீங்கல்ல, தலை சூடாகுது இல்ல? மன இயக்கத்துக்கு மூளை ஹார்ட்வேர். மனம் கொதிக்குதுன்னா மூளை கொதிக்குதுன்னு அர்த்தம். சரிதானா இல்லையா? சரிதானா இல்லையா? பொருத்தமா இருக்குதா? அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? சுத்திங்க. நான் சொன்ன அப்படியே நம்பிடாதீங்க, சொல்லால் மட்டும் நம்பாத, நீங்கள் சுயமாக சிந்தித்து விளங்கிக் கொள்ளுங்கள். கவிதா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னொன்னு வருது, சரோஜா கிருஷ்ணன் கூப்பிட்டாங்க கேள்வி. வாழ்க வளமுடன், அன்மிட் கொடுத்திருக்கோம். சரோஜா கிருஷ்ணன் வாழ்க வளமுடன், அன்மிட் கொடுத்திருக்கோம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. 2வது முறை கேட்கிறேன். நீங்க இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கேட்டங்க. உறவினர்களை கூப்பிட்டீங்களா, அக்கம் பக்கம் கூப்பிட்டீங்களான்னா அவங்களை எல்லாம் கூப்பிட்டா கோயிலுக்கு வந்தா வருவாங்க. பக்தி மார்க்கத்துல இந்த கிளாஸுக்கு வாங்கன்னா அது போ கிடக்குது, நீங்க என்ன வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நாம அந்த பக்கம், நீங்களும் பக்தி மார்க்கத்துல 30 வருஷமா அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தனால கோயில் நிலைமையெல்லாம் உங்களுக்கும் தெரியும். இவங்களை கூப்பிட்டா நாம இந்தாண்டியும் போறோம், துரியாதீத தவத்திலையும் போறோம். அப்ப நாமளே 2ம் கட்ட நிலையில இருக்கும்போது இவங்களை எப்படிங்க ஐயா நான் சரி பண்ணி கூட்டிட்டு வர்றது? அம்மா, நான் என்ன சொன்னோம் அவங்க கிட்ட, நீங்கள் அறிவை அறிய, துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை அறிய, கடவுளை அறிய வேண்டும். கடவுளை அறிவதற்கு அறிவு திருக்கோயில்ல தான் தியானம் கத்து கொடுக்கறோம். அவங்க கோயில்ல, மதம் சார்ந்த கோயில்ல தியானம் கத்து கொடுக்கறாங்களா? இல்லைங்கய்யா, அவங்க சும்மா கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட்டு வரோம், அதுலயே சந்தோஷம் இருக்குது. அப்படி அப்புறம் நீங்க அந்த கோயிலுக்கு போறவங்கள நீங்க இப்படி சொன்னாதானே வருவான். சொல்றேங்க ஐயா, கேட்க மாட்டேங்கிறாங்களா ஐயா? அதோட விட்டுருங்க. இங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீ அறிவு அறிய, துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை அறிய, உடல் நலம் காக்கும் அறிவை அறிய, நிறை செல்வங்களாக வாழும் அறிவை அறிய, உயர் புகழோடு வாழும் அறிவை அறிய, மன அமைதி பெற நீ கடவுளை அறிய வேண்டும். அறிவதற்கு தியானம் செய்யணும். தியானம் நாங்க அறிவு திருக்கோயில கத்து கொடுக்கறோம், இங்க வாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு வரலன்னா விட்டுருங்க. சரிங்க, இப்படி சொன்னீங்களா? புரியுதுங்கய்யா. இப்படி சொன்னீங்க, வாழ்க வளமுடன் ஐயா. இப்படி சொல்லுங்க, புரியுதா? அப்படி சொல்லியும் நான் இப்படி சொன்னேன் அப்பமா அவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னா விட்டுருங்க. சரிங்க ஐயா. புரியுதா? மாதிரி சொல்லியிருக்காரு, விரும்பி வருபவனுக்கு பயிற்சி கொடுங்கள். சரிங்க ஐயா. விருப்பம் இல்லாதவனுக்கு, பசி இல்லாதவனுக்கு உணவை வாயில வச்சு திணிச்சிங்கன்னு வச்சுக்கங்க, வாந்தி எடுத்துட்டு போயிடுவான். சரிங்க ஐயா. விரும்பி வருபவனுக்கு, பசி உள்ளவனுக்கு உணவு படையுங்கள். வருவான், கண்டிப்பா வருவான். புரியுதா? சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது சரோஜா. உங்களை பல முறை பார்த்திருக்கிறேன் ஐயா.
ஆலியார்லயும் பார்த்திருக்கிறேன், கோயம்புத்தூர்லயும் பார்த்திருக்கிறேன், நேர்லயும் பார்த்திருக்கிறேன், உங்களோட பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டும் பார்த்திருக்கிறேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. ம். ஐயா நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? ஆமாமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிக அருமையா சுவாமிஜியோட கருத்துக்களை, அதாவது நீங்க அந்த அழுத்தம் திருத்தமா சொல்றதுதான் அந்த ஆத்தன்டிகேட்டடா, அதே மாதிரி மற்றவங்களுக்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க, பட் வரமாட்டேங்க ஐயா. உலக அமைதி எதிர்பார்க்கலமா, இல்லைங்கய்யா, உலக அமைதி வரும். நீங்க நாம எதுக்கு பயிற்சி கொடுத்தோம்? தன்னை அறிய, அறிவை அறிய, முழுமை பெற, ஆமா ஆமா, கடவுளை அறிய, அதுதானே வந்தாங்க. ஆமாங்க ஐயா. பயிற்சி செய்யணும், தன்னை அறியணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. பின்ன நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆசிரியர் ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்காரு, புரிஞ்சுக்கிட்டானா பார்த்தாதானே அவனுக்கு திருப்தி. கண்டிப்பாங்க ஐயா. அறிவை அதுதானே இப்போ பள்ளி கல்லூரியில படிக்கிறோம், கல்விக்கூடத்துல தேர்வு வைக்கிறாங்கல்ல, எழுத்து தேர்வு, வாய்மொழி தேர்வு. நீ பாடம் புரிஞ்சுக்கிட்டியான்னுட்டு தேர்ச்சி பெற்றவன் அர்த்தம், அறிவை அறிந்தவன் அர்த்தம். ஓடும் அறிவு. அந்த தேர்வை நான் வைக்கணும் இல்ல, இப்போ கண்டிப்பா வைக்கணுங்க ஐயா. அதத்தான் நான் தேர்வு வைக்கிறேன். புரிஞ்சுக்கீங்களா பண்ணீங்களான்னு கேக்குறேன். நீங்க முறையாக பயிற்சி செய்யுங்க. என்னைக்கு இறை உணர்வு பெறுவது? என்னைக்கு இறை உணர்வு பெறுகிறோமோ, தன்னை அறிகிறோமோ, என்னைக்கு அறிவில் முழுமை பெறுகிறோமோ, அன்றில இருந்துதான் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் குறையும். அன்றையில இருந்து துன்பம் குறைய ஆரம்பிச்சிடும். வரும் பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்ப்பீங்க. உங்களுக்கு அப்ப பிரச்சனை இல்லாமல் தீராத பிரச்சனைகள் இருக்காது. அப்போ பிரச்சனைகளை தீர்த்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் கவலை இல்லாத வாழ்க்கை. தீராத பிரச்சனைக்கு பேரே கவலை. அப்ப தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அப்ப இந்த இறைவனோடு இணையணும் இல்ல, சேரணும் இல்ல, அதான இறைநிலை அடைதல். சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறதா? நானும் 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு மனவளக்கலை பயின்று நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், முயன்று கொண்டே இருக்கிறேன், நான் இன்னும் இறைநிலையை அடையவில்லை அப்படின்னா அப்ப என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் அறிவை அறியவில்லைன்னு அர்த்தம். அறிவறிய அறம் வளர. புரியுதா? புரியுதுங்க. மெய்ப்பொருளை அறிந்தவன் தான் அறவழியில வாழ்வான். இறை உணர்வு அறநெறியும். நல்லா 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 புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க. நல்லது. 127 பேருக்கு இப்ப சொல்லி இருக்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம்.